ஒளிரும் தகழி நூல் வெளியீட்டு விழாவின் துவக்கமாக இந்நிகழ்விற்கு தலைமையேற்க இருக்கும் ஏடகத்தின் தலைவர் நிறுவனர் அவர்கள் முனைவர் மணிமாறன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நூலை வெளியிடுபவரும் மக்கள் சிந்தனை பேரவையினுடைய துணைத் தலைவருமான மதிப்பிற்குரிய பேராசிரியர் கோ விஜயராமலிங்கம் ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். நூலினை பெற்றுக்கொள்ள இருக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்தின் பணி நிறைவு பெற்ற உதவி பதிவாளர் முனைவர் ப ஜம்புலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இந்நிகழ்விற்கு முன்னிலை வகிக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மேனாள் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் எஸ் கோதண்டபாணி ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். எழுத்தாளர் முடிவிலி வெளியீட்டு பதிப்பகத்தின் நிறுவனர் திருமிகு லட்சுமி சிவகுமார் ஐயா அவர்களையும் இந்நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்நிகழ்விற்கு வாழ்த்துரை வழங்க இருக்கும் அரசு இலக்கிய முற்றத்தின் நிறுவனர் பேராசிரியர் ப திருநாவுக்கரசு ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மேலும் ஒரு வாழ்த்துரை வழங்கவிருக்கும் கேஜி பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் மற்றும் எழுத்தாளர் ஹரணி என்ற புனைப்பெயரில் வலம் வரும் பேராசிரியர் க அன்பழகன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இந்நிகழ்விற்கு வரவேற்புரை வழங்க இருக்கும் எழுத்தாளர் பட்டதாரி ஆசிரியர் திருமதி கோ ஜெயலட்சுமி அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆடி வெள்ளிக்கிழமை அந்தி மாலை எண்ணெயிட்டு திரியூட்டி இல்லங்களில் இருள் அகற்றிட ஏற்றிடுவது ஒரு தகழி என்றால், இன்று எண்ணங்களை எழுத்துகளாக்கி உங்கள் உள்ளங்களை உன்னதமாக்க உயர்ந்த படைப்பாக தோன்றியிருப்பது இந்த ஒளிரும் தகழி. ஆடியிலே விதைப்பது அறுவடைக்கு உகந்தது என்பர். ஆடியிலே விதைப்பது அறுவடைக்கு உகந்தது என்பர். அந்த வகையில்தான் இந்த ஒளிரும் தகழி நூலும். ஆன்றதொரு சிறப்பான இந்த ஒளிரும் தகழி நூல் வெளியீட்டு விழாவில் நிகழ்வின் துவக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. அனைவரும் ஒருங்கிசைப்போம். கடலுரைத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வரவேற்புரை நல்கிட ஐயம்பேட்டை அடுத்த சக்கராப்பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர். ஆசிரிய பணியின் ஊடாகவே எழுத்து பணியிலும் பதிப்பு பணியிலும் தலை சிறந்து விளங்குபவர் இவர். மேலும் தஞ்சாவூர் ஏடகம், சமூக கல்வி மேம்பாடு முதலியவற்றின் பொருளாளராக திகழக்கூடிய எழுத்தாளரும் பட்டதாரி ஆசிரியருமான திருமதி கோ ஜெயலட்சுமி அவர்களை வரவேற்புரை வழங்கிட அன்போடு அழைக்கிறேன். ஏடகம் கல்வி சமூக மேம்பாடு மற்றும் ஆய்வு மையம், அரசு இலக்கிய முற்றம், அன்பு ஒருங்கிணைந்த வேளாண்மையகம் மற்றும் தகழி வாழ்வியல் மன்றம் தஞ்சாவூர் இணைந்து நடத்தக்கூடிய இந்த ஒளிரும் தகழி நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மண்ணால் செதுக்கிய விளக்கு தகழி இருளை விரட்டும். இந்த தகழி வாழ்வியல் மன்றமோ மனிதர்களின் அறியாமை இருளை விரட்டும். இந்த மேடை தமிழ் அறிவு சுடர்கள் சங்கமிக்கும் நந்தவனம், வாழ்வின் ஆன்ம ரகசியங்களை எடுத்துரைக்கும் பூங்காவனம்,
வந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். சுவடியை விரும்பும் மனிதர், சுவடியோ இவரை விரும்பும் மாமனிதர். இந்திய பிரதமரின் மனதின் உள்ளே சென்று அவரின் மனதின் குரலாய் ஒலித்தவர். இந்த விழாவின் தலைமை பொறுப்பேற்று அமர்ந்திருக்கும் ஏடகத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் முனைவர் மணி மாறன் ஐயா அவர்களுக்கு எங்கள் சார்பில் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி வருக வருக என்று மன மகிழ்வோடு வரவேற்கின்றோம். தங்களின் தலைமை இந்த தகலிக்கு மகுடம். உழைக்கும் வர்க்கத்தின் உரிமை குரல், போர்க்குணமும் பொதுநலமும் கொண்டவர். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் முன்னாள் மாநில செயலாளர் தோழர் எஸ் கோதண்டபாணி ஐயா அவர்களே வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். உங்களின் முன்னிலை இந்த விழாவிற்கு ஒரு கொள்கை பலத்தை தந்திருக்கிறது. எழுத்துலகின் எல்லையற்ற ஆகாயம், எழுத்துக்களால் புது உலகம் படைத்திருக்கும் எழுத்தாளர் தஞ்சாவூர் முடிவிலி வெளியீட்டின் திருமிகு லட்சுமி சிவகுமார் ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். தங்களின் முன்னிலை இந்த தகலிக்கு வெளிச்சம். தமிழை செதுக்கும் கரந்தையின் கவிக்குரல். இன்றைய நிகழ்வின் நெறியாள்கை சிற்பி கரந்தை உமா மகேஸ்வரனார் கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் அ சுகன்யா அவர்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றோம். வணக்கம். சிந்தனையை தூண்டும் மக்கள் பேரவையின் நாயகர், இந்த அழகிய ஒளிரும் தகலி நூலினை வெளியிட வந்திருக்கும் மாண்பாளர், மக்கள் சிந்தனை பேரவையின் மாநில துணைத் தலைவர் பேராசிரியர் கோ விஜயராமலிங்கம் ஐயா அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றோம். தமிழ் மண்ணின் வரலாற்று தேடல், பௌத்தத்தின் ஆய்வாளர், இந்த நூலின் முதல் பிரதியினை பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் பேராளர், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் உதவி பதிவாளர் முனைவர் ப ஜம்புலிங்கம் ஐயா அவர்களை வருக வருக என்று பேரன்புடன் வரவேற்கின்றோம். ஹரிணி எனும் எழுத்துச் சுடர், வார்த்தைகளால் வர்ணம் தீட்டும் கவிஞர், நூலுக்கு அணிந்துரை வழங்க வந்துள்ள தஞ்சாவூர் கேஜி பப்ளிகேஷன்ஸ் பேராசிரியர் எழுத்தாளர் முனைவர் க அன்பழகன் ஐயா அவர்களை வருக வருக என்று பேரன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாவுக்கரசரின் பெயர் கொண்ட தமிழ் அரசர், இலக்கிய முற்றத்தை நிறுவிய தகையாளர், அணிந்துரை வழங்க வந்துள்ள அரசு இலக்கிய முற்றத்தின் தலைவர் பேராசிரியர் ப திருநாவுக்கரசு ஐயா அவர்களை பேரன்போடு வருக வருக என்பது வரவேற்கின்றோம். அகிலத்தை ஆள வந்த தகலியின் பிரம்மா, தன் ஆன்ம சிந்தனையை தகலியாய் மாற்றிய நூலாசிரியர் சித்த வர்மானி எஸ் சமத்துவராஜன் சம்பத் ஐயா அவர்களையும் ஆசிரியர் திலகம் அவரின் துணைவியார் திருமதி எஸ் ராஜேஸ்வரி ஆசிரியர் அவர்களையும் இருகரம் கூப்பி அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். தலைநகரிலிருந்து தஞ்சைக்கு வந்த தமிழ் நிலா, நன்றியுரை நவில வந்துள்ள பொன் நிலா, இவரே எங்களின் பாரதி நிலா. சென்னை தலைமைச் செயலகத்தின் நிதித்துறையின் உதவி பிரிவு அலுவலராக பணியாற்றும் திருமதி ராசபாரதி நிலா அவர்களை வருக வருக என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். நெய் ஊற்றி திரி போட்டு இதோ தமிழ் சான்றோர்கள் கூடி ஒளிரும் தகலியை ஏற்றிவிட்டார்கள். இந்த ஒளியில் திளைக்க வந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள், அவருடன் பணியாற்றும் நண்பர்கள் அனைவரையும் இருக்கை கூப்பி வருக வருக என்று மனமாற வரவேற்று மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம் இது. ஒளிரும் தகலி நூல் வெளியீட்டு விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஏடகத்தின் நிறுவனர் தலைவர்
மதிப்பிற்குரிய முனைவர் மணிமாறன் ஐயா அவர்களுக்கு கரந்தை தமிழ்ச் சங்கத்தின் ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு மு பத்மநாபன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். முனைவர் அவர்களுக்கு TNSTC பணி ஓய்வூதியர் சங்க பொது செயலாளர் மதிப்பிற்குரிய வி திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நவீன கால எழுத்தாளர் மற்றும் முடிவிலி வெளியீட்டின் நிறுவனர் திருமிகு லட்சுமி சிவகுமார் ஐயா அவர்களுக்கு அரசர் மேல்நிலைப் பள்ளியின் பணி நிறைவு தலைமை ஆசிரியர் திருமிகு கா பாண்டியன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். பணி நிறைவு பெற்ற ஆசிரியருமான மதிப்பிற்குரிய தில்லை கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மேனாள் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் எஸ் கோதண்டபாணி ஐயா அவர்களுக்கு மன்னர் சரபோஜி கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் சோ கண்ணதாசன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். எழுத்தாளரும் KG பப்ளிகேஷனுடைய நிறுவனருமான பேராசிரியர் க அன்பழகன் ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மேனாள் பொருளாளர் மதிப்பிற்குரிய திரு கே பாஸ்கர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். இனிமையானதொரு சொற்களால் நல்லதொரு வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய திருமதி கோ ஜெயலட்சுமி ஆசிரியர் அவர்களுக்கு திருமதி ராஜேஸ்வரி சம்பத் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். நிகழ்வின் அடுத்ததாக நூல் வெளியீடு நிகழ்வு. அழுத பிள்ளையின் முகம் பார்க்க ஐயிரு திங்களின் வழிமறந்த அன்னையாய் ஆன்றதொரு நூல் படைத்த நூல் ஆசிரியரின் மனம் குளிர இன்னும் சற்று நேரத்தில் நமது கரங்களில் தவழ இருக்கின்ற ஒளிரும் தகழி நூல் வெளியீட்டு நிகழ்வு. தற்பொழுது ஒளிரும் தகழி நூலின் படியினை பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் கோ விஜயராமலிங்கம் ஐயா அவர்கள் வெளியிட அந்த நூலின் படியினை மதிப்பிற்குரிய முனைவர் ப ஜம்புலிங்கம் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்வார். ஆறு மாத காலமாய் அரியதொரு பணியாற்றி ஆன்றதொரு நூலை இவ்வுலகிற்கு அளித்த உங்கள் அகமகிழ்வை முக மலர்ச்சியில் நாங்களும் கண்டு மகிழ்ந்தோம் ஐயா. நிகழ்வின் அடுத்ததாக தொல்லியல், சுவடியியல், கல்வெட்டியல் என தமிழகம் தாண்டி உலகறிய புகழ் பெற்றவர், ஏடகம் அதனுடைய நிறுவனர் மற்றும் தலைவர், பாரத பிரதமருடைய பாராட்டிற்கு சொந்தக்காரர், தன்னலம் கருதாது பொருள் நலன் தேடாது ஏடகத்தின் மூலமாக நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வெட்டியல் பயிற்சியும் தொல்லியல் பயிற்சியும் வழங்கி வருகின்ற நற்றமிழ் தொண்டாளர், மேலும் சுவடி பதிப்பாளர், தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தினுடைய தமிழ் பண்டிதர் மதிப்பிற்குரிய முனைவர் மணிமாறன் ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். அன்பிற்கினிய சான்றோர் பெருமக்களே, ஒளிரும் தகழி என்ற சிறந்ததொரு நூலின் சிறப்பான நூல் வெளியீட்டு விழா இன்று. இந்த நூலினை வெளியிட்டு பெருமை சேர்த்துள்ள பேராசிரியர் பெருந்தகை போற்றுதலுக்குரிய ஐயா கோ விஜயராமலிங்கம் அவர்களுக்கும், இந்த நூலினை பெற்றுக்கொண்டு சிறப்பு சேர்த்த தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற உதவி பதிவாளர் அருமை சகோதரர் முனைவர் ப ஜம்புலிங்கம் அவர்களுக்கும், இந்த நூல் பற்றி கருத்துரை அணிந்துரை வழங்க இருக்கின்ற அருமை சகோதரர் பேராசிரியர் க அன்பழகன் அவர்களுக்கும்,
கவிஞர் மற்றும் பேராசிரியர், அரசு இலக்கிய முற்றத்தின் தலைவர், அருமை சகோதரர் ப. திருநாவுக்கரசு அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கக்கூடிய அருமை சகோதரர் தோழர் எஸ். கோதண்டபாணி அவர்களுக்கும், முடிவிலி வெளியீடு அமைப்பின் நிறுவனர், தலைவர், எழுத்தாளர் திருமதி லட்சுமி சிவகுமார் அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கி அமைந்திருக்கூடிய ஏடகத்தின் பொருளாளர், எழுத்தாளர், ஆசிரியர் திருமதி கோ. ஜெயலட்சுமி அவர்களுக்கும், நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய அருமை மகள் ராசபாரதி நிலா அவர்களுக்கும், ஏற்புரை வழங்க இருக்கக்கூடிய நூலாசிரியர், ஒரு சிறந்த சிந்தனையாளர், அருமை சகோதரர் எஸ். சமத்துராஜன் சம்பத் அவர்களுக்கும், இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள், பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள், அறிஞர் பெருமக்கள், சகோதர சகோதரிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய காலகட்டம் கல்வி அறிவு பெற்ற உலகம். கல்வி அறிவு வேறு, அறிவு என்பது வேறு. பட்டங்கள் நிறைய பெறலாம். அந்த பட்டங்கள் எவ்வாறு அவர்களுக்கு பயன்படுகிறது, சமூகத்திற்கு பயன்படுகிறது என்று பார்த்தால் முடிவில் பதில் பயனற்ற நிலைதான் இன்று இருந்து வருகின்றது. எல்லோருமே நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள். இன்று நாகரிகமிக்க உலகம். நான் படிக்கும்போது, வரலாறு படிக்கும்போது, என்னுடைய வரலாற்று ஆசிரியர் கூறியது இன்றும் நினைவுக்கு வருகின்றது. இந்த நாகரிகம், பண்பாடு இரண்டும் ஒன்று என்ற எண்ணம் நிறைய பேருக்கு உண்டு. அது மாணவர் பருவத்தில் எது நாகரிகம் எது பண்பாடு என்று தெரியாத ஒரு காலகட்டம். அவர் மிக அழகாக ஒரு எடுத்துக்காட்டோடு கூறுவார். நாகரிகம் என்பது புறத்தோற்றம். நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடை, அணிகலன்கள், இன்னும் சிகை அலங்காரம், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளவு சிறப்பாக ஆடை அணிகளோடு இருக்கின்றாரே, இவர் உண்மையிலேயே பெரிய மனிதராகத்தான் இருக்க வேண்டும், சிறந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று நாம் கருதலாம். ஆனால் உண்மையில் அந்த புறத்தோற்றம் என்பது பொய்யானது. பண்பாடு என்பது அகத்தோற்றம். இந்த பண்பாட்டுக்குரியவர்கள் அழுக்கு ஆடைகளோடு, கிழிந்த வேட்டியோடு கூட இருக்கலாம். ஆனால் ஒரு பண்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு மனிதன், ஒரு பண்பாளர் எப்படி இருப்பார் என்றால், அவருக்கு வெளித்தோற்றம் என்பது அவசியம் இல்லாத ஒன்று. அதனால் ஒரு மனிதரை பார்க்கும்போது அவருடைய ஆடை ஆபரணங்களை பார்த்து சிறந்தவர் என்று நீ முடிவு செய்து விடாதே. பண்பாடு என்பது அகம் சார்ந்தது. இந்த அகம் புறம் என்ற இரண்டு வகையான இலக்கிய கோட்பாடு உலகில் தமிழர்களை தாண்டி வேறு எவருக்கும் இருக்காது. அந்த வகையில் சிறப்பிற்குரிய இலக்கியமும் மண்ணும் மொழியும் கொண்ட இனம் நாம். இதை வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய நிலை இன்றும் இருக்கிறது, எல்லா காலத்திலும் இருக்கும். அன்றும் இருந்தது. எல்லாம் படிச்சிருக்கிறோம், நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நாகரிக மனிதர்கள் சொல்லி கூடவங்க தான் இன்றைக்கி குண்டு வீசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாடுகளுக்கிடையே போர். இதுக்கு காரணம் ஒருவருக்கு மேலே உள்ள பொறாமை. நம் நாட்டை விட இவர் நாடு வளர்ந்து விடுமோ, நம்மை விட இவர் வளர்ந்து விடுவாரோ, இந்த நிலை அடுத்த கட்ட அணுகுண்டு போகிற அளவுக்கு கொண்டு போகக்கூடிய அளவிற்கு இன்று உலகம் சிக்கி தவிக்கின்றது. இப்போ நாகரிகம் என்பது ஒரு பயனற்றது அப்படிங்கிற மாதிரி கருதமாக இருக்குது. இப்போ பண்பு வேண்டும். இந்த பண்பாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வேண்டும். அதற்கு அன்பு வேண்டும். இந்த அன்பை விதைப்பதற்குத்தான் காலந்தோறும் நமக்கு இலக்கியங்கள் தோன்றின. நான் வேடிக்கையாக கூட மாணவர்கள் சொல்வதுண்டு, 2000 ஆண்டுகளாக தமிழகத்தில்
சங்க இலக்கிய காலம் தொடங்கி இன்று வரை எத்தனையோ அற இலக்கியங்கள், அற நூல்கள் எழுந்தன, எழுது கொண்டே இருக்கின்றது. தொடக்கத்தில் என்னுடைய ஆசிரியர் குடவாயில் பாலசுப்ரமணியன் அவர்களோடு கோயில்களுக்கு களப்பணி செல்லும்போது அவர் அந்த நடராஜர் செப்பு தேர்வினை பார்த்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார். அந்த பிரபாவளி என்பது கோடானு கோடி நட்சத்திரங்களை குறிப்பிடுவதற்காக தீ சுடர் அகல் இருக்கின்றது. அந்த ஒளிரும் அகலுக்கு பேர் தான் தகழி. அவர் சுழன்று ஆடுவது இது புவிப்பந்தை குறிக்கின்றது. எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக காலு கீழே முயலகன்னு ஒரு உள்ளபூதத்தை போட்டு மிதிச்சிருப்பார். அப்போ நான் அவர்கிட்ட தொடக்கத்தில் ஆரம்பத்தில் கேட்பேன், அது முயலகன்னா என்ன அப்படின்னா அது தீமைகளுடைய அடையாளம் பேர். அது தீமைகளோட அடையாளம் தான். மிதிச்சிருக்கிறாரு, செத்து போச்சா இல்லை உயிரோட இருக்கா? இருக்கு, உயிரோட இருக்கு. அது தலையை எழுப்பிட்டு போய் தூக்கி பார்க்கும். அப்போ உயிரோட இருக்கிறது தான் கடவுளாச்சே. இவர் தீமையை அதை வந்து நசுக்கி கொண்டு இருக்க வேண்டியதானே, ஏன் அதை உயிரோட வச்சிருக்காரு அப்படின்பேன். அப்போ அதுக்கு அவர் தத்துவம் சொல்லுவார், அது இருக்கணும், உலகத்தில் நன்மையும் தீமையும் கலந்து தான் இருக்கும். தீமையை முற்றும் முழுதாக அழிக்க இயலாது. அதனால் தீமையின் வடிவத்தை அங்கே காட்டுறாங்க. நன்மை செய்யக்கூடிய கடவுள் அதை அடக்கி ஒடுக்கி வச்சிருக்காரு, மிதிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்லுவார். ஆக காலந்தோறும் தீமைகளும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதற்கு எதிராக நல்ல சிந்தனையாளர்கள், நல்லனவற்றை எண்ணக்கூடியவர்கள், நற்பணி செய்யக்கூடியவர்கள், நீதியை போதிக்கக்கூடிய பல்வேறு இலக்கியங்களை படைத்து கூட தான் இருக்கின்றார்கள். தமிழில் பொறுத்தவரை நீதி இலக்கியங்கள், அற இலக்கியங்கள் பல நூற்றுக்கணக்கில் இருக்கிறது. அவற்றை படிப்பதற்கு கூட நமக்கு காலம் போதாது. இவ்வளவு அற இலக்கியங்கள் எழுவதற்கு என்ன காரணம் என்ற ஒரு கேள்வியும் என்னுள் பல காலமாக உண்டு. அப்போ இப்போ சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் அப்பவும் இருந்ததா? நம்ம இன்னைக்கு கேட்டோம்னா இளைய தலைமுறையை பார்த்து சொல்லுவோம், இல்லை இந்த பிள்ளைங்களாம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு, ஆளுக்கு கையில் செய்யல வச்சுக்கிட்டு என்னென்னோ பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க, எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் வன்முறையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதே பார்வை நல்ல நோக்கோடு பார்வைகளுக்கு மாறுகின்றது. அண்மையில் ஒரு நூல் வெளியீட்டு விழா ராமகிருஷ்ண மடத்தினுடைய சுவாமிஜி மூர்த்தானந்தருடைய ஒரு அருமையான நூல், மாணவர்களே வாருங்கள் என்று மாணவர்களுக்கு அறமும் ஆற்றலும் போதிக்கக்கூடிய ஒரு நூல். அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு கல்லூரியில் பேசும்போது மாணவர்கள்லாம் சரியாக இல்லை, இவர்களுக்கு போய் சொல்லி என்னத்துக்காக போகுதுன்னு ஒரு சொல்கிறார். அப்போ சாமிஜி என்ன சொல்கிறாரு, எல்லாம் அப்படி தான் இருக்கும், ஆனால் அதை வழிப்படுத்த நெறிப்படுத்த நாம் முயற்சி செய்தோமானால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியும் என்றார். இந்த நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில 100 பேர்களில் அருமை சகோதரர் சமத்துவராஜன் சம்பத் அவர்களும் ஒருவர் என்பதை இங்கு உறுதியாக கூறுகிறேன். அவர் தொடக்கத்தில் சரஸ்வதி உலகத்துக்கு பணி மாறுதலில் வந்தார். அவர் பணியிலிருந்து சென்ற பிறகும் கூட எனக்கும் அவருக்குமான நட்பு தொடர்ந்தது. அவருடைய நட்பு மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தோடும் நட்பு, அவருடைய மகள் என்னுடைய மகளோடு நெருங்கிய நண்பர். இவ்வாறு சென்று கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு நாள் வந்தார், ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், இதை பாருங்கள் என்றார். நான் பொதுவாக வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா நிறைய புத்தகங்கள் பேராசிரியர்கள்லாம் எழுதுகிறாங்க. இப்போ எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டா தேவைலாம், இல்லை ஒரு அணிந்துரை கொடுங்க, ஒரு வாழ்த்துரை கொடுங்கிறது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது, நேரம் இருக்க மாட்டேங்குது. அதனால சில பேர்கிட்ட வந்து அந்த புத்தகத்தை படிக்கிறது கூட கிடையாது, நீங்களே எழுதி கொண்டாங்க, அதில் ஏதாவது திருத்தம் இருந்துன்னா நானே போட்டுறேன்னு சொல்லிவிடுவேன். அதுபோல் இவர்கிட்ட சொல்ல முடியல. அந்த புத்தகத்தை வாங்கி சரி என்னதான் இருக்குது பார்ப்போம், படித்து தான் பார்ப்போமே அப்படின்னு படித்து, அது மாதிரி படிக்கக்கூடிய சில நூல்களில் படித்த நூல் நம்மளை பாதித்தால் அதுதான் ஒரு நூல். அப்படிப்பட்ட ஒரு நூல் தான் இந்த நூல். இதற்கு வேலைகளோடு நிறைய தாண்டி ஓய்வுபடுறதுக்கு பிறகு வீட்டில் பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும். இவருக்குள்ள எப்படி இப்படி ஒரு சிந்தனை அப்படின்னு பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்னது போல படிப்பறிவு வேறு, பட்டறிவு வேறு. அவருடைய அனுபவம் சார்ந்த அறிவின் வெளிப்பாடு ஆன்மீகம் அதில் இருக்கின்றதா இல்லையா என்பது அந்த நூலை படித்தால் உங்களுக்கு தெரியும்.
வள்ளலாரை குறிப்பிடுகின்றார். வள்ளலாரை குறிப்பிடுபவர்கள் இறை அன்பர்களை குறிப்பிடக்கூடியவர் திடீரென்று காரல் மார்க்ஸுக்கு போய்விடுகிறார். இப்படியாக அந்த நூலில் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்த்தோம் என்றால் மிக வியப்பாக இருக்கின்றது. நான் படித்த பிறகு அடுத்ததாக அருமை சோதர முனைவர் ப. ஜம்புலிங்கம் அவர்களிடம் அந்த நூலை கொடுத்திருக்கிறார். அவரும் படித்துவிட்டு அவரோடு பேசிக்கொண்டிருக்கும்போது கூட குறிப்பிட்டேன், எப்படி இவருக்குள் இப்படி ஒரு சிந்தனை. இதெல்லாம் பார்க்கும்போது 2000 ஆண்டுக்கு முற்பட்டு நம்மளுடைய தமிழினுடைய அந்த நீட்சி தொடர்ச்சி, அந்த மரபணுன்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த ஜெனட்டிக்னு சொல்லக்கூடிய அந்த மரபணு அவருடைய இரத்தத்திலே கலந்து தொடர்ந்து வந்திருக்குங்கிறதா நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த நூலில் ஆன்மீகத்தை மிக அழகாக, எது ஆன்மீகம் எது வேணாலும் இருக்கலாம், நீங்கள் எது வேணாலும் வழிபடலாம், ஆனால் அடிப்படை என்ன அப்படின்னா அன்பு. அன்பு இருந்தது அப்படின்னா உலகம் நல்ல விதமாக இருக்கும். இந்த உலக இயக்கம் எதன் அடிப்படையில் இயங்குகின்றது? அன்பின் அடிப்படையில் இயங்குகின்றது. இந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எங்கெல்லாம் அமைகின்றதோ அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய வேண்டும் என்பதை தூண்டக்கூடிய, அந்த உணர்வை எழுப்பக்கூடிய ஒரு நூலாக ஒளிரும் தகழி நூல் இருக்கின்றது. தகழி என்ற பெயரே மிகவும் அழகான அற்புதமான பெயர். சிவபெருமான் ஒரு கையில் ஒளி, இன்னொரு கையில் சவுண்ட் அண்ட் லைட். அவர் வச்சிருக்கிறதே அந்த ஒளி, தீ, அகல் தான். அந்த அகல் விளக்குக்கு பெயர் தான் தகழி. பெயரே அருமையான பெயராக தேர்ந்தெடுத்து அந்த நூலுக்கு சூட்டியுள்ளார். அதை அமைப்பாகவும் வைத்துள்ளார். இந்த நூல் பற்றி பேசுவதற்கு பேராசிரியர்கள்லாம் இருக்கின்றார்கள். அதனால் நூலில் அதிகமாக செல்ல விரும்பவில்லை. அதில் ஒரு சில இடங்களில் அவருடைய கருத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். அன்னதானம் பற்றி சொல்கிறார். இப்போ எல்லாருமே அன்னதானம் தான். பசித்த வயிறுக்கு சோறு போடணும், தனி ஒருவனுக்கு உணவில்லைனே ஜகத்தினை அழித்திடுவேன் நாம் பாரதி. வள்ளலார் அணையா விளக்கு, அணையா அடுப்பு, அடிப்படை சாப்பாடு. இன்றைக்கும் கூட சாப்பாடு இல்லாதவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இன்னும் உணவு கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் உணவு வழங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த உணவு வழங்குறது எவ்வளவு சிறப்பாக இருக்கணுங்கிறத குறிப்பிடுறாரு. அன்னதானத்தை காட்டிலும் அன்னம் பாலிப்பு சிறந்ததாகிறது. அடுத்து அன்னம் பாலிப்பினை காட்டிலும் விருந்தோம்பல் என்பது பன்மடங்கு சிறந்தது. விருந்தோம்பல் என்பது நம் முற்றம் சுற்றத்தாருடன் மட்டும் தொடர்புடையது அன்று. இதுக்கு நம்ம குறிப்பாக பார்க்கணும். சொந்தக்காரங்க வந்தால் மட்டும்தான் விருந்தோம்பல் அப்படிங்கிறது கிடையாது. அது உலகளாவிய உயிர்களுடன் தொடர்புடையது. இங்கே நமக்கும் விருந்தோம்பலில் பங்கெடுத்தவர்களுக்கும் இடையே ஒரு புதிய உறவு தோன்றுகிறது. அவர் யாரோ அல்ல, அவரும் எனது உறவினர் என்ற எண்ணம் வளர்கிறது. அதனால் அன்னம் பாலிப்பினை விருந்தோம்பலை போல எண்ணி செய்ய வேண்டும். அப்போது நமக்குள் பரந்த உலகளாவிய அன்பு தோன்றிடும். அது தகழி வாழ்வியலின் அடிப்படையில் ஒன்று என்று குறிப்பிடுகின்றார். அனைவருக்கும் உணவு வழங்குது அன்பின் அடையாளம். அன்பின் அடையாளமாக இந்த நூலை படைத்துள்ள நூலாசிரியர் பல்லாண்டு பல்லாண்டு இன்னும் பெயரும் புகழும் பெற்று நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என வாழ்த்தி சிறந்த வாய்ப்பு அளித்த அவருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறிவு வேறு, அறிவு வேறு, நன்மையும் தீமையும் கலந்ததுதான் உலகம் என கருத்துக்களால் உரை தொகுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. நிகழ்வில் அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க அடுத்தவர் நலமே நினைவே அருளெனும் சொல்லின் மகிமை அனைவரும் சமமென ஒளிரும் அருட்பெருஞ்சோதி ஒன்றே என அருட்பிரகாச வள்ளலாரின் வழி நிற்பவர், பார்த்தவுடன் பேசுவோரை கவரும் பண்பாளர், சிங்கப்பூரில் பேராசிரியராக பணியாற்றியவர், நல்ல எழுத்தாளர், நல்ல ஓவியர், மேலும் இன்றளவும் தமிழ் தொண்டாற்றுவதற்காகவே அரசு இலக்கிய முற்றம் என்னும் ஒரு அமைப்பினை நிறுவி நாளும் நற்றமிழ் தொண்டாற்றி வரும் பேராசிரியர் ப. திருநாவுக்கரசு ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இன்றைய அருமையான ஒளிரும் தகழி நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியிலே மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து ஆண்டோர்கள், அறிஞர்கள், கவிஞர்கள்,
சிந்தனை பெருமக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி ஒரு அருமையான விழாவினை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் சமத்துவராஜன் சம்பத் அவர்கள். இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்று சற்று முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஏடகத்தினுடைய நிறுவனர் ஐயா முனைவர் மணிமாறன் அவர்கள், முன்னிலை வைக்கின்ற தோழர் கோதண்டபாணி, திருமதி லட்சுமி சிவகுமார், நெறி ஆளுகை செய்கின்ற முனைவர் சுகன்யா அவர்கள், வரவேற்பரை சிறப்பாக ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திருமதி ஜெயலட்சுமி அம்மாள், நூலை வெளியிட்ட சுண்டு விரலில் 10,000 பேரை கூட ஒரு அவையிலே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய சுறுசுறுப்பான இளைஞர். நான் சொல்லுவேன் மோசமான இளைஞர்னு ஒரு அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன். அருமையான சிந்தனையாளர், மக்கள் சிந்தனை பேரவையுடைய மாநில துணைத் தலைவர் ஐயா பேராசிரியர் விஜயராமலிங்கம் ஐயா அவர்கள், அதில் பெறுகின்ற உயர்மதிப்பு தகுதிக்குரிய எங்கள் ஐயா முனைவர் ஜம்பலிங்கம் ஐயா அவர்கள், அவருடைய ஆய்வு நெறியும் ஆய்வாளர்களுக்கு ஒரு முன்னோடியான அற்புதமான ஒரு ஆய்வாளர். இதுவே இந்த நூலினுடைய மிகப்பெரிய தகுதிக்கு சிறந்த சான்றாக இருக்கிறது. அடுத்து அணிந்துரை, என்னிலும் அதிகமாக இந்த நூலை நுட்பமாக வாசித்து வரிக்கு வரி எடுத்து விளக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த எழுத்தாளர் எங்களுடைய அன்பிற்குரிய ஹரணி எழுத்தாளர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள், மற்றும் நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய அன்பு மகள் பாரதி நிலா, உங்கள் எல்லோரோடும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நூலை பற்றி எல்லோருமே சொல்லிக் கொண்டுதான் இருக்க போகிறோம் என்றாலும் ஒரு சில அறிமுகத்திற்காக சில சொல்ல ஆசைப்படுகின்றேன். சமத்துவராஜன் சம்பத் ஐயா அவர்களை சந்தித்தது ஏடகத்தில் தான் முதலாக. சிங்கப்பூரிலிருந்து ஒரு பெரும் பணியை விட்டு ஊருக்கு போகும்போது சிலர் என்னை கேள்வி கேட்பார்கள், அட அங்கேயா போறீங்க, ஒரு கொசுக்கடியா இருக்குமே அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், அங்கிருந்து இங்கே வந்தால் கொசுக்கடியா இருக்குன்னு நீங்கள் சொல்றீங்க, நாங்கள்லாம் அங்கே வந்தால் ஒரே தமிழ் கடியா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, தமிழால் வளர்ந்த இடம் இது. நீங்கள் பார்த்தது கொசுக்களை, நான் பார்த்தது தமிழ் அன்பர்களையும் தமிழ் அறிஞர்களையும். எனவே தஞ்சை தரணியை போல தமிழ் வளர்க்கக்கூடிய ஒரு இடத்தை பார்ப்பது அரிது. எனவே பெருமகிழ்ச்சிக்குரிய இந்த இடத்திலே ஏடகம்தான் எனக்கு எல்லா அறிஞர்களையும் இங்கு இருக்கக்கூடிய அனைவரையும் அறிமுகம் செய்து வைத்தது என்று சொல்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா விஜயராமலிங்க ஐயாவையும் அங்கதான் பார்த்து முதல் உரையிலே நெகிழ்ந்து போய்விட்டேன். இன்னும் இந்த பிரமிப்பு எனக்கு அடங்கவே இல்லை. எப்படி கையில் பேப்பர் இல்லாமல் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எப்படி இவங்கெல்லாம் கருத்துரை விரிக்கிறார்கள் என்று நான் வியப்பது உண்டு. எனவே அந்த வகையிலே தான் சமத்துவராஜன் சம்பத் ஐயாவை நான் பார்த்தேன். ஒரு நூலை எழுதி வெளியிடுகின்றவர் என்பவர் இதயத்திலிருந்து எழுதுகோலை எடுக்க வேண்டும், வாழ்க்கையில் உள்ளதை எழுதி காட்ட வேண்டும், மற்றவர்களுக்கு அது சரி என்று புலப்பட வேண்டும். அவர் எழுதுவதற்கு மிக தகுதியானவர் என்பதற்கு இந்த நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியிலே ஒன்றை சொல்லுகிறேன் பாருங்க. மேடையில் ஏறி உட்காரணும். இது யார் நூலாசிரியர் யாருன்னு நீங்கள்லாம் கேட்பீங்க. இங்கே உட்கார்ந்துருக்கணும். வற்புறுத்தி 10 தரம் கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம். அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, வருகின்றவர்களை வரவேற்று விட்டு பிறகு வந்து இங்கே உட்காந்துக்கிறேன்னு சொன்னாங்க. எனவே அந்த ஒளி தகழி என்னவென்று கேட்டால், மனித மாண்பிலே உயர்ந்தவற்றை வளர்த்து மற்றவரிடத்தில் அதை பகிர்ந்து வாழ்வியலில் இன்றைக்கு நாம் காணுகின்ற நெருக்கடிங்கிற வார்த்தையிலே எப்படி ஒரு விளக்கிட முடியுமான்னு தெரியல. இன்றைய நவீன கால வசதிகள் நிறைந்த வாழ்க்கையில் உள்ள வாழ்வியல் நெருக்கடிகளை குறைத்து சுலபமாக இன்பமாக வாழ்வதை பற்றி சிந்தித்திருக்கின்றார் ஆசிரியர். தமிழுக்கு நூல் அறம் என்ன? அறம் பொருள் இன்பம் பயில்வது நூல் பயன் என்பது தமிழ் நூல்களுடைய குறிக்கோள். வாழ்வியல் அறத்தை நல்ல உதாரணங்களோடு சான்றுகளோடு இந்த நூலிலே விளக்கி இருக்கின்றார். அநேகமாக எங்கள் பலரும் அணிந்துரை வழங்கியிருக்கின்றோம், எழுதியிருக்கின்றோம். எனவே நிறைவாக அதை பற்றி சொல்வதற்கு முன்னால் அவர்களுடைய அந்த உயர்ந்த பண்பு எப்படி இருக்கிறது என்றால், பேசும் பொழுதே நான் கவனித்திருக்கின்றேன், நிறைய எந்த ஒன்றையும் மறுக்கும் போது ஒரு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று மறுப்பது கிடையாது. ரொம்ப பக்குவமாக இதமாக முறையாக அதை மறுத்து சொல்வார்கள். இந்த மனித வாழ்க்கையிலே நாம் உரையாடுவதிலே ஒரு நாகரிகம் தேவை. அது மனித உறவுகளை வளர்க்கும். அவங்க எப்படியெல்லாம் நூலில் சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா,
உடை உடுத்துவது கூட என்னோடு பழகுகின்ற 10 பேருக்கு நான் வேறுபட்டவனாக தெரியக்கூடாது. இவரோடு நாம் பழகுவது எளிமையாக இருக்கும் என்று நினைக்கும்படியாக இருக்க வேண்டும் என்பது நூலில் ஒரு இடத்துல குறிப்பிடுகின்றார். ரொம்ப நுட்பமான ஆராய்ச்சிங்க. பேசுவது, உடுத்துவது, உண்பது, சமூகத்தோடு உரையாடுவது, சமூகத்தை ஊடாடி வளர்ப்பது, இவற்றையெல்லாம் குறிக்கோளாக கொண்டு நல்லறங்களை இதில் குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றார்கள் என்றால், இந்த விழாவையே பாருங்க 3 அமைப்புகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள். சமூக மேம்பாட்டு ஆய்வு நடத்தக்கூடிய ஏடகம் அதனையும், இலக்கியம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பையும், வேளாண்மை பற்றிய ஒரு அமைப்பையும், ஆக மொத்தத்தில் சமூக வளர்ச்சி, மன அமைதிக்கான இலக்கியங்கள், உண்பதற்கான உணவு என்ற 3 துறைகளையும் ஒன்றாக்கி, இவை 3ஐயும் ஒன்றாக்கி தகழியை கொண்டு வந்திருக்கின்றார் மதிப்புக்குரிய சமத்துவராஜன் சம்பத் அவர்கள். எனவே நாங்கள் 3 அமைப்புகள் செய்ய வேண்டியது இந்த ஒரு அமைப்பு வழியாகவே மக்களிடம் சென்று விடுவார்கள் என்பது என்னுடைய வாய்மொழி வாழ்த்தாக நான் எடுத்து கூற விரும்புகின்றேன். இந்த நூலினுள்ளே அறிஞர்கள், தத்துவ ஞானிகள் எல்லாரையும் சொன்னாலும் கூட தத்துவ நூலாக இதை எழுதவில்லை. எழுதிய நடை அமைப்பு இருக்கு பாருங்க, அதுல இவர் பரந்த வாசிப்பும், வரிக்கு வரி அது அலுப்பில்லாமல் கொண்டு போகக்கூடிய பக்குவமான எழுத்து நடையும் உள்ளவர். அது மட்டும் இல்ல, மொழி வளமும் அதிகமாக இருக்கும். இப்ப அன்னதானத்துக்கும், அன்னம் பாலிப்புக்கும், விருந்தோம்பலுக்கும் என்று 3 சொல்லை சாதாரணமாக எளியவர்கள் எப்படி பேசிக்கொள்வார்கள் என்றால் ஒன்றாகத்தான் பேசிக்கொள்வார்கள். அன்னம் பாலிப்பு என்பதே சாதாரணமாக உண்ணம் வழங்குதல் என்பதை விட அதை எப்படி மாற்றி சொல்லுகிறார்கள் என்றால், அன்னம் பாலிப்பை விருந்தோம்பலாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு சொல்லின் பொருளையே அதனுடைய பொருளிலிருந்து விலக்கி மற்றொரு சொல்லின் பொருளை கொண்டு திணிக்கிறார் என்றால், இந்த சொல்லாராய்ச்சி நுட்பம் என்பதே சமத்துவராஜன் அவர்களிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. ஆய்கின்றார் சமூகத்தை, ஆய்கின்றார் தத்துவங்களை என்றால் மார்க்சிய தத்துவத்தையும் ஆய்கின்றார், விவேகானந்தரையும் ஆய்கின்றார், சங்க இலக்கியங்களை ஆய்ந்திருக்கின்றார், தேவார திருமுறைகளை, எல்லா இலக்கிய நூல்களையும் தத்துவ நூல்களையும் ஆராய்ந்து ஆங்காங்கே குறிப்பாக சொல்லிக்கொண்டே வருகிறார். எதையும் விட்டுவிடவில்லை. ஆனால் எல்லாவற்றுடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்னவென்றால், மனித அறம், மனிதன் இனிமையாக, இன்பமாக, துன்பம் இல்லாமல், தன்னை எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளாமல், சிக்கல் என்று நான் சொல்வது தத்துவ சிக்கல்கள், வாழ்க்கை நடைமுறை சிக்கல், எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இவரைத்தான் பிடிக்கும், எனக்கு இப்படி இருந்தால்தான் பிடிக்கும் என்ற ஒரு மன அழுத்தத்தை நம்ம இடத்தில் ஏற்படுத்தி கொள்ளாமல், சற்று அதிலிருந்து விலகி சுதந்திரமாக சிந்தித்து, சுதந்திரமாக வணங்கி வழிபட்டு, சுதந்திரமாக மக்களோடு பழகின்ற சுலபமான வாழ்க்கையைத்தான் இந்த நூலில் முழுக்க எழுதி காட்டியிருக்கின்றார். நிறைய சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். வள்ளல் பெருமானே அங்கங்கே குறிப்பிடுவதிலிருந்தே தெரிகிறது, இந்த அகல் விளக்கு அங்கிருந்து ஒரு வேலை தோன்றி இருக்குமோ என்று எனக்கு ஒரு நுட்பமான ஒரு யோசனை தோன்றியது. அகல் அருள் ரெண்டும் வேறுபட்டது அல்ல. வள்ளல் பெருமான் அந்த அருட்பெருஞ்சோதி அகவலை எழுதி கொண்டிருக்கும் பொழுது பக்கத்திலே இருந்த அகல் விளக்கிலே இருந்த எண்ணெய் தீர்ந்து போன போது பக்கத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து அதில் கொட்டினார்கள் என்றும், பிறகு அது சுடர் விட்டு எரிந்தது என்றும் சொல்லுகிறார்கள். அது அறிவியல் பூர்வமாக மெய்யா பொய்யா என்பதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் தண்ணீரை வைத்த இப்பொழுது ஒரு பவரை உருவாக்க முடியும் என்பதிலே அறிவியல் இன்னும் ஆராய்ச்சி நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆகையினாலே அந்த அகலிலிருந்து இந்த அகல் வந்திருப்பதற்கான பல அடையாளங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒன்றில் மட்டும் அவர்கள் கொஞ்சம் மாறுபடுவார்கள். வள்ளல் பெருமான் உயிர்கொலை கூடாது என்கின்றார்கள், அசைவ உணவை தவிர்க்க சொல்கின்றார்கள், புலால் தவிர்த்தவர்களே என் உறவினத்தார் என்று சொல்லுகின்றார்கள். எனவே அந்த இடத்திலே அசைவ உணவை இவர்கள் மறுத்து பேசவில்லை. அது உடலுக்கு ஏற்றதாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற வகையில் அதை கொண்டு செல்கின்றார்கள். எனவே தத்துவங்களை எல்லாவற்றையும் ஆராய்ந்தாலும் நமக்கு தேவையான, நமக்கு வழிபடுவதற்கு ஈஸியான, சொல்லக்கூடியதற்கு எளிமையானவற்றை மட்டும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்ற அளவிலே நான் நிறைய சொல்ல ஆசைப்பட்டாலும், கண்ணதாசன் தான் ஒரு பாட்டில் பாடுவார், அருமையான பாட்டு. அதாவது ஒரு கோழி இருக்கு, அது 8 குஞ்சு போடுது, அதுக்கு யார் சாப்பாடு கொடுக்குறா? அது ஏதாவது மனித ஜாதிக்கு வந்த நோயெல்லாம் மனதினால் வந்த நோயடா என்று ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார். மனம்தான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. இதுதான் அவருடைய இப்போ கூட கையேடு ஒன்று கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 12 குறிப்புகள் இருக்கு. அதில் கூட மனம்தான் அடிப்படையில் மனிதனை உருவாக்குவதும் அழிப்பதும் நோயாளி ஆக்குவதும் எல்லாம் அதுதான். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன். மருத்துவர் ஐயா ஒருவர் குறிப்பிட்டது போல கொலஸ்ட்ரால் 13ஆவது எங்கள் ஐயா நண்பர் தனபாலன் தான் எனக்கு சொன்னார்,
கொலஸ்ட்ரால் ஏற வேண்டும் என்றால் 13 ஆண்டுகள் சேர்ந்துதான் ஒரு மனிதனுக்கு மாரடைப்பு வருவதற்கான நிலை வரும். ஆனால் மன அழுத்தம் வந்தால் 13 நொடிகளுக்குள் அவன் மரணத்தை எய்து விடுவான் என்று சொன்னார்கள். எனவே மனம் எவ்வளவு வலிமையானது எவ்வளவு எளிமையானது என்ற 2 தத்துவம் இருக்கிறது. அதை நீங்கள் உறுதியாக்கினால், மனதில் உறுதி வேண்டும் என்று உறுதியாக்கினால் வாழ்க்கை சுலபமாக இருக்கும், எளிமையாக இருக்கும் என்று சொல்லி பலரும் வாழ்த்துரை வழங்க இருப்பதனால் நிறைய பேச ஆசைப்பட்டாலும் சமத்துவராஜன் சம்பத் அவர்களுடைய இந்த நூலினை எல்லோரும் வாங்கி படித்து உணர வேண்டும். மேலும் அவர்கள் இதை செயலாக்கத்தில் நிறைய கொண்டு வரப்போகின்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதயத்தின் ஆழத்திலிருந்து எழும் எண்ணங்களை எழுதுகோலால் காட்டுபவனே நூலாசிரியன் என நூலாசிரியனுக்கு இலக்கணம் வகுத்த உங்கள் திறன் சிறப்பிலும் சிறப்பு ஐயா. நிகழ்வின் அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருபவர் அரசு பணியில் இருந்து தன் விருப்ப ஓய்வு பெற்று இன்றளவும் சமூக தொண்டாற்றி வருபவர். இவர் ஒரு மிகச்சிறந்த மார்க்சிய சிந்தனையாளர், சிவப்பு வண்ணத்திற்கு உரிமையாளர், தமிழக அரசின் மிகப்பெரிய சங்கமான தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மேனாள் மாநில செயலாளர், மார்க்சிய கொள்கைகளில் தன்னை மட்டும் ஈடுபடுத்திக் கொள்ளாது தன்னுடைய குடும்பத்தையும் ஈடுபடுத்தி வீண் சமய சடங்குகளை புறக்கணிக்கும் துணிவு கொண்டவர், மனிதநேய போராளி, தஞ்சாவூர் பாரதி புத்தகாலயத்தினுடைய நிர்வாகி தோழர் எஸ் கோதண்டபாணி ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். எனக்கு பின்னால் இவ்வளவு விஷயம் இருக்குன்றதை நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. சிறப்பானது ஒரு நிகழ்வு. தலைமை உள்ளிட்ட மேடையில் எல்லாரையும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்க எல்லாரையும் வரவேற்று எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தோழர் சமத்துவராஜ் சமத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய பேசலாம். தோழர் சொன்னாங்க, ஒரு இலக்கிய அமைப்பில் நானும் இருக்கிறேன். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம்ன்ற அமைப்பில் தஞ்சை நகரத்தினுடைய தலைவராக செயல்பட்டுருக்கிறேன். எங்களோட சங்கத்தினுடைய முக்கிய நோக்கம் என்பது நல்ல கலையை வளர்ப்போம், நச்சுக்களை அழிப்போம். ரெண்டாவது வாசிப்பை நேசிப்போம். வாசிப்பை நேசிப்போம்னா வாசிக்கிறதுக்கு புத்தகம் வேணும். தோழர் பேசும்போது கூட தஞ்சாவூர் இலக்கியத்துக்கு சளைத்ததல்ல, இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கின்ற ஒரு அடிப்படையில் தஞ்சைக்கு புதிய ஒரு எழுத்தாளர் சமுத்திரராஜ் சம்பத் என்ற ஒரு எழுத்தாளர் கிடைத்துள்ளார் என்பதை மிக சந்தோஷமாக இந்த நேரத்தில் நான் பதிய வச்சுக்கிறேன். இன்னும் நிறைய நூல் எழுதணும். இதில் தோழர் இது மாதிரி பாரதி புத்தகாலம் பொறுப்பாளராக இருக்கிறேன். கடைக்கு வந்தாங்க, மாதிரி ஒரு நூல் வெளியிடணும், எங்கே அச்சிடலான்ற மாதிரி ஒரு ஆலோசனை நிறைய பேர்கிட்ட கேட்டதில் நானும் ஒருத்தராக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஒன்று எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. தோழருடைய பதிவுகள் ஃபேஸ்புக்கில் நிறையா சமூக பிரச்சனை சார்ந்து நிறைய இது ஃபேஸ்புக்கில் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் போடுறாங்க, தோழர் போடுறாங்க, எழுதுகிறாங்க. அப்படி பதிவிடும்போது தோழருடைய அந்த பதிவில் வார்த்தைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். தேடி கண்டுபிடிச்சு இந்த வாசகங்கள் வார்த்தைகள்லாம் போடும்போது இவற்றை ஏதோ ஒரு எழுத்து ஆளுமை மிக்க திறமை இருக்கின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அவர் நான் புத்தகம் போட போகிறேன்றது சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு ஆச்சரியமாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயமா நான் பார்த்தோம். உடனே 2-3 நிறுவனங்களுக்கு கூட போனோம். போயிட்டு அப்புறம் தோழர் சொன்னோம், ஒரு புக்கு நல்லபடியாக வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் அதில் தோழர் சொல்ல போகிறாங்க. வாழ்க்கைக்கான ஒரு புதிய வழியை அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. லைஃப் ஸ்டைல் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, எழுத்துக்கும் நிறைய பேர் எழுதுறாங்க, சொல்கிறாங்க, சொல்லுக்கும் எழுத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் நடைமுறை இருக்கும். அதற்காக அந்த புக்கில் அவர் சம்பந்தப்பட்ட அந்த யோகாசனம் ஆசனம் எல்லாமே அவர் செய்ததை பதிவு பண்ணியிருப்பார். அது ஒரு முக்கிய விஷயம். அந்த வாழ்விக்கும் இந்த நூலுக்கும் நான் தொடர்பில் உள்ளேன்றதுனால அந்த படங்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாரு. நானும் அந்த புத்தகத்தை படித்தப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கான
நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் நான் வந்து ஒரு இடதுசாரி அந்த ஆர்வலர் என்ற அடிப்படையில் எனக்கு அந்த விஷயங்களில் சில முரண்பாடுகள் இருக்குது. இதை நான் அது பேசிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தினால ஒரு எழுத்தாளர் அதை சொல்கிறேன், இதோடு நின்றுடாமல் தொடர்ந்து அவர் எழுத்தாளராக பரிமிக்க வேண்டும் என்றதை சொல்லிக்கிறேன். முன்னிலையில் பார்த்தீங்கன்னா 2 தோழர்கள் பேர் இருக்கும். லட்சுமி சிவகுமார், திருமுக லட்சுமி சிவகுமார், அவர் முன்னிலை போட்டுக்கிறாங்க. ஆனால் என்னென்னா இந்த நூலை வடிவமைச்சு கொடுத்தவர் அவர் தான் வந்திருக்கிறார். கொஞ்சம் அவர் நடக்க முடியாதுன்றதுனால பின்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கார். அவருடைய இந்த முன்னிலைக்கான உரையை வந்து அனுப்பிச்சிருக்கிறார். அதையும் உங்கள் சார்பாக வாய்ச்சிடுறேன். அனைவருக்கும் வணக்கம். அருமையான மாலை. ஒளிரும் தகழி, தகழி என்றால் விளக்கு. நின்று நிதானமாக சுடர்விடும் விளக்கொளி போல் மனிதகுல வாழ்வு ஆரோக்கியமான திகழ வேண்டும் என்பதைத்தான் இந்நூல் சுட்டுகிறது. சித்தவரம், சித்த வர்ம மருத்துவ குறிப்புகளாக மனித குலத்தின் மீதான அக்கறையின்பால் எழுதப்பட்டிருக்கிறது. நூல் குறித்து விரிவாக பேசவிருக்கின்றனர். இந்நூலின் பதிப்பாளர் என்கிற முறையிலும் கிட்டத்தட்ட முதல் வாசகன் என்ற முறையிலும் இந்த அக்கறை பரவலாக சென்றடைய வேண்டும் என எனக்கு விருப்பமாக இருக்கிறது. நூலாசிரியருக்கு வாழ்த்தும் அன்பும் நன்றி. நானும் நன்றி சொல்லி என்னோட உரையை பிடிச்சிக்கிறேன். நன்றி, வணக்கம். நூலாசிரியரின் சொல்லுக்கும் எழுத்துக்கும் செயலில் தொடர்பிருக்க வேண்டும் என்ற கருத்தினை வெளியிட்டதோடு அதற்கு தக்கதொரு சான்று இந்த நூலும் நூலாசிரியரும் என சிறப்பானதொரு வாழ்த்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருபவர் எழுத்துலகில் ஏறத்தாழ 45 ஆண்டு காலமாக தொய்வின்றி பணியாற்றி வருபவர், KG பப்ளிகேஷன் என்னும் நிறுவனத்தின் மூலமாக சிறுகதை, நாவல், குறுநாவல், சிறார் இலக்கியம் என இலக்கிய துறையில் அவர் தடம் பதிக்காத துறையே இல்லை என்று கூறலாம். ஹரிணி என்ற புனைப்பெயரில் இலக்கிய உலகில் வலம் வருபவர், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்ற மதிப்பிற்குரிய பேராசிரியர் அன்பழகன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான இனிய மாலை வணக்கத்தையும் பேரன்பையும் பெருமகிழ்ச்சியையும் புலப்படுத்திக் கொள்கின்றேன். ஒளிரும் தகடி நூல் வெளியீட்டு விழா நிகழ்விலே இங்கு தலைமையேற்றிருக்கின்ற சரஸ்வதி மகால் நூலகத்தினுடைய தமிழ் பண்டிதரும் ஏடகம் என்ற அமைப்பை நிறுவி அதன் மூலமாக பல சிறந்த சொற்பொழிவை தந்து கொண்டிருக்கின்ற மைப்பிற்கு மரியாதைக்குரிய பேராசிரியர் மணிமாறன் அவர்களுக்கும், இங்கே முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற தோழர் எஸ் கோதண்டபாணி மேனாள் மாநில செயலாளர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் அவர்களுக்கும், இந்த நூலை மிக சிறப்பான முறையில் வடிவமைத்து தந்திருக்கின்ற என்னுடைய இளவல் திரு லட்சுமி சிவகுமார் அவர்களுக்கும், இங்கே சிறப்பாக தன்னுடைய நெறியாளுகையை செய்து கொண்டிருக்கின்ற பேராசிரியை முனைவர் சுகன்யா அவர்களுக்கும், இங்கு நல்லதொரு வரவேற்பை நல்கி அமர்ந்திருக்கின்ற உதவி பட்டதாரி ஆசிரியர் மைப்பிற்கு மரியாதைக்குரிய சகோதரி கோ ஜெயலட்சுமி அவர்களுக்கும், இங்கே நூலை வெளியிட்டு அமர்ந்திருக்கின்ற மக்கள் சிந்தனை பேரவையினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்கு மதிப்பிற்குரிய பேராசிரியர் கோ விஜயராமலிங்க ஐயா அவர்களுக்கும், இந்த நூலை பெற்றுக்கொண்டிருக்கின்ற தமிழ் பல்கலைக்கழகத்தில் உதவி பதிவாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்று பௌத்த ஆய்வில் மிக சிறந்த பங்களிப்பை இன்றும் ஓயாது தந்து கொண்டிருக்கின்ற மைப்பிற்கு மரியாதைக்குரிய சகோதரர் ஜம்புலிங்கம் அவர்களுக்கும், இங்கே ஏற்புரை வழங்க இருக்கின்ற நூலாசிரியர் சமுத்திரராஜன் சம்பத் அவர்களுக்கும், பின்னாலே நன்றியுரை வழங்க இருக்கின்ற மகள் ராச பாரதி நிலா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும், இந்த அரங்கை நிறைத்து கொண்டிருக்கின்ற பல்வேறு துறைகளில் தங்களை புலப்படுத்தி கொண்டிருக்கின்ற சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆளுமைகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் புலப்படுத்திக் கொள்கிறேன். இந்த ஒளிரும் தகழி என்று சொல்லக்கூடிய நூலை பற்றிய என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு முன்னாலே இந்த நூலினுடைய ஆசிரியரை பாராட்டும் முகமாக சில பாராட்டுரைகளை சொல்லிவிட்டு பின் நூலாய்வுக்கு செல்லலாம் என்று இருக்கிறேன். இது அவருடைய முதல் நூல் அப்படின்னு சொல்கிறார். நம்ப முடியல. ஏன்னு கேட்டால் ஒரு 30-40 நூல்கள் எழுதின ஒரு நூலாசிரியருக்கு என்ன தேர்ந்த அறிவும் நடையும் இருக்கிறதோ அது இந்த நூலில் இருக்குது.
பொதுவாக வந்து இலக்கிய திறனாய்வாளர்கள் வந்து நடையை பற்றி சொல்லுகிற போது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஸ்டைல் இஸ் த ட்ரெஸ் ஃபார் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நடை என்பது எண்ணங்களுக்கு போர்த்தப்படுகின்ற ஆடை அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் வேர்டு இன் த ரைட் பிளேஸ், அப்ராப்ரியேட் வேர்டு இன் த அப்ராப்ரியேட் என்று சொல்வார்கள். சரியான சொல்லை சரியான இடத்தில் பயன்படுத்துதல், பொருத்தமான சொல்லை பொருத்தமான இடத்தில் பயன்படுத்தல் என்று சொல்வார்கள். இது ஒரு நூலை எழுதுகிற ஆசிரியனுக்கு இந்த நடை தேவை என்பதை இந்த நூலினுடைய ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பத்தியும் ஒவ்வொரு சொற்றடும் நிரூபித்து கொண்டே இருக்கிறது. அத்தகைய ஒரு அற்புதமான நூலை இங்கே வழங்கியிருக்கிறார் இந்த சம்பத்வராஜன் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த நூலில் சில வழக்கமான சம்பிரதாயங்கள் மீறப்பட்டு இருக்கிறது. அது நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக வந்து ஒரு நூலை எடுத்து இலக்கிய நூலை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், ஒரு கவிதையை படித்துவிட்டு அந்த கவிதைக்கு ஒரு பொழிப்புரை தந்திருப்பார்கள், சொற்களுக்கு பொருள் விளக்கம் தந்திருப்பார்கள், அதை பற்றி சுருக்க கருத்து சொல்லியிருப்பார்கள். மாறாக இவர் இந்த நூலினுடைய ஒவ்வொரு இயலிலும் அந்த கருத்தை சொல்லிவிட்டு இறுதியாக முடிக்கிற போது அந்த ஒட்டுமொத்த இயலினுடைய கருத்தை எல்லாம் தன்னுடைய அழகான கவிதையின் மூலமாக கூறியிருப்பது என்பது ஒரு தேர்ந்த நூலாசிரியருடைய பொறுப்புணர்ச்சியும் அக்கறையும் காட்டுகிறதுன்னு சொல்லலாம். இப்போ நூலினுடைய தலைப்பிலிருந்தே நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஒளிரும் தகழி என்ற பெயரை சூட்டி இருக்கிறார். ஒரு அருமையான சொல் இது. ஏன்னு சொன்னால், ஒளிர் தகழி அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா இது வந்து வினைத்தொகை. ஒளிர்ந்த தகழி, ஒளிர்கின்ற தகழி, ஒளிரும் தகழி. ஆனால் ஒரு தலைப்பு என்ன சொல்லியிருக்காரு? ஒளிரும் தகழி. நேற்று இருந்தது, முந்தா நாள் இருந்தது, இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது, நாளைக்கும் இது இருக்கும் என்கிற அர்த்தத்தில் ஒளிரும் தகழி என்ற பெயர் சூட்டலே இவருடைய மிக சிறப்பான ஒரு நல்ல நூலாசிரியருக்குரிய பண்பை இங்கே வந்து அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு இயலிலும் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த சொற்களை கொண்டு அவர் ஓமை போல சொல்றார். அப்போ இந்த இயலை படிக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லாமல் மனதிலே உள்வாங்கிக் கொள்கிற அளவுக்கு மிக சிறந்த சொற்றர்களால் தான் என்ன கூற வந்திருக்கிறேன் என்பதை தெளிவாக கூறுகின்ற ஒரு போக்கு ஒரு நூலாசிரியனுக்கு மிக அவசியம். அந்த அவசியத்தை வாசிப்போருக்கும் உணர்த்துகின்ற விதமாக இவர் ஒவ்வொரு இயலையும் பயன்படுத்தி இருப்பது இந்த நூலை வாசிக்கிற போது பேராசிரியர் திருநாகரசையா சொன்னது போல அலுப்போ சலிப்போ சோர்வோ இல்லாமல் மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புத நூலாக இந்த நூலை அவர் வடிவமைத்திருக்கிறார். அவர்களுடைய பாராட்டுகளை நான் இங்கே புலப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லலாம். பொதுவாக வந்து இந்த நூல் வந்து என்ன சொல்ல வருகிறது அப்படின்னு சொன்னால் ஒரே வரியில் சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. இதை தான் அவர் இந்த நூலில் வந்து முழுக்க சொல்லியிருக்கார். இதை தான் ஒரு இயல் பகுப்பில் அவர் சொல்லியிருக்கார். இன்னொன்று, வழக்கமாக வந்து ஒரு நூலை தொடங்குகிற போது அணிந்துரை, சிறப்புரை, வாழ்த்துறையெல்லாம் கடந்து தான் பொருளடக்கம் இருக்கும். இவர் பொருளடக்கத்தை கொண்டு போய் கடைசியில் வச்சுட்டார். ஏன் இப்படி வச்சான்னு நான் யோசித்து பார்த்தேன். என்னுடைய அறிவுக்கு நான் யோசித்து பார்க்குற போது ஒவ்வொரு இயலையும் படித்ததற்கு பின்னாலே அந்த பொருளடக்கத்தை படிக்கிற போது நாம் இதையெல்லாம் படித்திருக்கிறோம், இந்த தலைப்புகள்லாம் வாசித்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சுருக்க வடிவமாக பொருளடக்கத்தை பின்னால் வைத்திருக்கக்கூடிய ஒரு செயல் வந்து இந்த நூலுக்கு மேலும் சிறப்பாக அணி சேர்க்கிறது அப்படின்னு சொல்லலாம். வந்து இப்பொழுது நூலை பற்றி நம்ம வந்து ஒவ்வொரு இயலாக பார்க்கலாம். மொத்தம் இதில் வந்து 14 இயல்களில் இந்த நூலை வந்து அவர் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லலாம். வந்து முதல் தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னை அறிய தலைப்படு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த உள்ள மக்களுக்கு இன்றைக்கி பிரச்சனையே. அதான் வந்து இன்றைக்கி தன்னை அறியாமல் தான் வந்து இந்த உலகமே இயங்கி கொண்டு இருக்கிறது. அதை ரொம்ப அழகாக சொன்னார். படிக்கிறது வேற, பெறுகின்ற அறிவு வேறு என்பதை இங்கே அழகாக பேராசிரியர் மணிமாறன் சொன்னது போல் வந்து, ஏன்னா வந்து இங்கே தன்னை அறிய தலைப்படு என்பதில் வந்து இங்கே என்ன இருக்கிறது என்று சொன்னால், தன்மணிப்பு இருக்கிறது, நான் நிறைய படித்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய இருக்கிறது, என்னுடைய ஏராளமான செல்வம் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது, எனக்கு ஆள்பலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றுக்கும் வந்து என்ன அடிப்படைனா தன்னை அறியாமல் இருப்பது என்பதுதான். அதை முதல் இயலாக வைத்திருக்கிறார். திருமூலர் திருமந்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்வார், தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தார் என்கிறார். இந்த தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தார் என்பதைத்தான் இந்த முதலியலிலே வந்து சமத்துவராஜன் அவர்கள் இங்கே தொடங்கி மக்களுக்கு அவர் சுட்டிக்காட்ட விரும்புகிறான்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னான்னா, இதில் ரொம்ப அழகாக சொல்கிறார். வந்து தனக்குள் இருக்கக்கூடிய பேராற்றலை உணர வேண்டும், அகக்கண்களை திறக்க வேண்டும் அப்படிங்கிறார். இப்போ உலகத்தில் பேசப்பட்டிருக்கிற எந்த நாட்டு தத்துவங்களாக இருந்தாலும் அந்த தத்துவங்கள் பேசக்கூடிய சாராம்சத்தில் ஒரு பகுதி கடவுளை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டார்கள். அப்போ கடவுளை பற்றி பேசுகிற போது அவர்கள் என்ன இங்கே முன்னிறுத்த விரும்புவார் என்று சொன்னால், கடவுள் என்பது வெளியில் இல்லை,
உனக்குள்ளே இருக்கிறது. வேதம் ரொம்ப அழகாக சொல்கிறார், காட் இஸ் நோவேர் காட் இஸ் நவ்ஹியர் என்று சொல்வதை போல அந்த கடவுள் என்று சொல்லக்கூடிய பேராற்றலை உன்னிலிருந்து நீ வந்து பெறணும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் சொன்னால், நீ உன்னையே அறியக்கூடிய உன்னுடைய அகக்கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி இந்த முதலியலை ரொம்ப அழகாக தொடங்குறாரு. அதில் சொல்கிற போது தகலி வாழ்வியல் சொல்கிற போது என்ன சொல்கிறான்னா, எது வேண்டாம் எது வேண்டும்னு மூலம் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறார். ஒரு சின்ன கதை உண்டு, ஜென் பௌத்தத்தில் ஒரு கதை உண்டு. ஒரு கை தேர்ந்த சிற்பி ஒரு சிலையை செதுக்கி கொண்டு இருக்கிற போது அவனிடத்துல சென்று ஒருத்தர் கேட்டார், என்னப்பா நீ சிலையை செதுக்கி கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு கேட்டார். அவன் மிக சிறந்த சிற்பி, ரொம்ப தன்னடக்கத்தோட தன்னை பற்றி அறிந்த காரணம் அவன் சொன்னான் வந்து, எனக்கு அந்த திறமையெல்லாம் கிடையாது. இந்த கல்லுக்குள்ளே ஒரு சிலை ஒளிந்து கொண்டு இருக்கிறது, அதை நான் சுற்றி இருக்கும் கசடுகளை நீக்கி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வந்து எது வேண்டும் எது வேண்டாம், எது வேண்டாம் என்பதை தீர்மானித்து விட்டோம் என்று சொன்னால் எது வேண்டும் என்பது நம் முன்னால் கைகட்டி நிற்கும் என்பது நூல் அடக்க சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, வரையறுக்கப்பட்ட விதிகளுக்கு இங்கே இடமில்லை, இவையே இறுதி எனும் இலக்கணங்கள் ஏதும் இல்லை, பழம் பண்பாட்டு சிறை விடுத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றார். வரையறுக்கப்பட்ட விதிகள், விதி என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது, இலக்கணங்கள் என்பது இலக்கியங்களை படைப்பதற்கும் மனித வாழ்வியலை நெறிப்படுத்துவதற்கும் உருவாக்கப்பட்டது. அது அந்தந்த காலகட்டத்திற்கு பொருத்தமுடையதாக இருக்கும். காலம் மாற்றங்கள் ஏற்படுகிற போது அதிலேயே நாம் மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதால் இங்கே வரையறுக்கப்பட்ட விதிகளுக்கு இடமில்லை என்று சொல்லி ரொம்ப வந்து அழகாக வந்து சொல்றாரு. இது முதலில் அவர் பேசக்கூடிய செய்தியாக அமைகிறது. இரண்டாவது எல்லை சொல்கிற போது கலாச்சாரம், பண்பாடு, மொழி இவற்றை பற்றிய ஒரு நிலை வருகிறார். ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நாம் வந்து பண்பாடு என்று சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கலாச்சாரம் என்று சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், மொழி என்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன் இவற்றின் மீதாக பொதுவெளியில் நாம் விமர்சனங்களை வைப்பதில்லை அப்படிங்கிறார். ஒரு அருமையான கேள்வி. அப்படி வைத்தால் தான் வரும். ரொம்ப அழகாக சொல்வார் பேராசிரியர் பொற் கோதண்டராமன் சொல்வார், பண்பாடுனா என்ன அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்வார். நமக்கு எது தேவையோ அந்த தேவையை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நாம் பழகிக்கொள்கிறோம். அந்த தேவைக்கு நாம் பழகிக்கொள்கிறோம். அந்த பழகிக்கொள்வது கால ஓட்டத்தில் நமக்கு பிடித்திருக்கிறது, வசதியாக இருக்கிறது சொன்னால் அதனை வழக்கப்படுத்திக் கொள்கிறோம். வழக்கப்படுத்திக் கொள்வதை நாம் மரபுதுறையாக பின்பற்றுகிற போது அது பண்படுகிறது, அது பண்பாடாக உருவாகிறது என்று ரொம்ப அழகாக சொல்வார். அப்படி இந்த காலந்தோறுமான இந்த பண்பாட்டு இலை மீதாக நாம் ஏன் பொதுவெளியில் விமர்சனங்களை வைப்பதில்லை என்ற ஒரு அருமையான கேள்வி இந்த ரெண்டாவது இலை வந்து அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பண்பாட்டின் அடிப்படையிலும் கலாச்சாரத்தின் அடிப்படையிலும் சில குறிப்பிட்ட மனிதர்கள் மீதும் குறிப்பிட்ட இனத்தின் மீதும் குறிப்பிட்ட சமூகத்தின் மீதும் புறக்கணிப்புகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த புறக்கணிப்புகள் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அவர்களை கல்வியிலே கற்பதிலிருந்தும் அவர்கள் பொதுவெளியில் புலங்குவதிலிருந்தும் கோயிலுக்கு வழிபாடுகள் செல்வதிலிருந்து அவர்கள் தள்ளப்பட்டு அகவெளிக்குள் புறமாக தள்ளப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும் என்று ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து இதில் என்ன அவங்க சொல்கிறாங்க, இந்த ஒதுக்குதலுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா தூய்மைவாதம் அப்படின்னு சொல்லி, இந்த தூய்மைவாதம் என்பது பாசிசத்தின் முதல் படி, அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார் வந்து. அப்போ அது மட்டும் இல்லாமல் எதையும் வரலாற்று ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பார்க்குற போது என்னென்னா, எந்த ஒரு இனமும் 100 விழுக்காடு தூய்மையானதாக இல்லை. ஏன் தூய்மையானதாக இல்லை? இடப்பெயர்வு நடக்கிறது, அப்புறம் வந்து வணிகம் நடக்கிறது, மரபணு மாற்றம் நடக்கிற போது இது எல்லா இனத்திற்கும் எல்லா சமூகத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்துகிற சூழலில் இந்த 100 விழுக்காடு தூய்மை என்பது பொருந்தாது. ஆகவே இந்த பண்பாட்டின் மீதாக நாம் சில விமர்சனங்களை முன்வைத்தோம் என்று சொன்னால்தான் அது சரியாக இருக்கும். கணியன் பூங்கொண்டன் சொன்னது போல யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லக்கூடிய பொன்மொழிக்கு எதிராக இந்த பண்பாடுகளெல்லாம் வந்து மாற்றுகிற தன்மையை போக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப அழகாக வந்து சொல்கிறார் வந்து. அப்புறம் இதில் ஒரு அழகான ஓமையை பயன்படுத்துகிறார். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த விஷயம். என்னென்னா, பண்பாடு எப்படி இருக்குங்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறார். அதுதான் இந்த நூலுடைய மிக சிறப்பு. என்னென்னா, ஒவ்வொரு இயலையும் ஒரு மேற்கோள் மாதிரி நம்ம எடுத்து பேசுவதற்கு அழகாக ஒரு சொல்லுகிறார். பண்பாடு என்பது ஒரு நதியை போல தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஆனால் பாசிசம் என்ன சொல்கிறது சொன்னால், அதை கல்லாக்கி விடுகிறது அப்படிங்கிறார். நாம் நதி போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், நதிகளை ஆழ அமிழ்ந்து கிடக்கின்ற ஒரு கல்லை போல நாம் சுரணயிட்டு இருந்துடக்கூடாதுங்கிற ரொம்ப அழகாக வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த சடங்குகள் மீதாக ஒரு அழகான கேள்வி கேட்கிறார். சடங்குகள் என்பது எப்படி இருக்கின்றன அப்படின்னு சொன்னால், யார் சடங்கு செய்கிறார்களோ அவர்களுடைய
பொருள் பொரிந்த அந்த வாழ்வியல் விளிம்பங்களோடு தொடர்புபடுத்தி எந்த சடங்காக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு சடங்குகள் எப்படி ஆகிவிட்டன என்று சொன்னால் பொருளாதாரத்தினுடைய வலிமையான அடிமைகளாக அந்த சடங்கு என்பது ஆகிவிட்டது. அந்த சடங்குகளை மாற்ற வேணும். வெற்று சடங்குகளையும் ஆடம்பர சடங்குகளையும் தவிர்த்து விட்டு ஒரு சடங்கு என்பது என்னென்னா மனிதனை நேசிக்கக்கூடிய மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய ஒரு சடங்காக மாற வேண்டும் என்று சொல்லி அழகாக அந்த இதில் சொல்கிறாரு. இந்த சடங்குகளை முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய இந்த நீரும் நெருப்பையும் குறித்து நிறைய விவாதங்களை இந்த நூலில் முன்வைக்கிறார். நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். நீர் என்பது இன்றைக்கி ஒரு பெரிய அரசியல் வியூகமாக இருக்கிறது. நெருப்பு என்பது இன்றைக்கி பெரிய ஒரு அரசியல் வியூகமாக இருக்கிறது. இந்த பாடுபொருளை இந்த இயல் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறான்னு சொல்லலாம். அடுத்து மூன்றாவது இயலை சொல்கிற போது மாற்றம் ஒன்றே மாறாது என்று சொல்லி புதுமை பித்தனுடைய சாப விமோசனம் கதையை சான்றாக எடுத்துக்கிறார். என்ன சொல்கிறான்னா, எந்த ஒரு விதியை சொன்னாலும் அந்த விதியை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த விதிக்கான காரண காரியங்களை ஆராய வேண்டும் என்று சொல்லி அந்த புதுமை பித்தனுடைய அந்த சாப விமோசன கதை ரொம்ப அழகாக எடுத்து கேட்டார். இவர் சொல்ல வருவது என்ன என்று சொன்னால், இந்த கணத்திலேயே வாழ் என்று சொல்கிறார். நீ ரொம்ப அழகாக சொல்லுவார். புத்தர் தன்னுடைய சீடர்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தாராம். அப்போ அவருக்கு வயது 80 வயதாகிடுச்சு. ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு புத்தர் கேள்வி கேட்ட பொழுது எல்லா சிறர்களும் சொன்னாங்களாம் 80 வயசு, 70 வயசு, 60 வயது, 50 என்று சொல்லிக்கிட்டே போனாங்களாம். கடைசியில் 10 வயதும் சொன்ன போதும் புத்தர் இல்லை என்று மறுத்தாராம். எல்லோருக்கும் ஆச்சரியமா, ஏன் இப்படி சொல்றீங்க, அப்போ மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளோதான் என்று சொன்ன பொழுது புத்தர் அழகாக சொன்னாராம், ஒரு நொடி அப்படின்னாரு. அப்போ ஏன் என்று சொன்னால் அடுத்த நொடிக்கில் என்ன நிகழ்வது என்று தெரியாது. ஒரு கவிஞன் அழகாக சொன்னார், நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில்மேல் பூனை, இன்று என்பது கையில் உள்ள வீணை, அதை மீட்டு என்று சொன்னதை போல இந்த கணத்திலேயே வாழ் என்று சொல்லி மாற்ற ஒன்றே மாறாது என்று சொல்லி இந்த இயலை ரொம்ப அழகாக அவர் சொன்னார். அடுத்த இயல் 5 சொல்கிற போது இந்த வழிபாட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கையின் அடிப்படையில் நான் நிறைய வழிபாடு வச்சுருக்கிறோம். அந்த நம்பிக்கை எல்லாமே மூட நம்பிக்கைகளை பின்பற்றியே இருக்கிறது. எங்கே ஒரு வழிபாட்டின் மீது தர்க்கமும் அறிவியலும் பின்பற்றப்படுகிறதோ அந்த வழிபாடு தான் போற்றத்தக்கதாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, வழிபாடு என்பது மனித நேயத்தையும் உயிர்ப்பையும் மீட்டுருவாக்கம் செய்வதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த வழிபாடு மிக சிறந்த வழிபாடாக இருக்கும்னு சொல்லார். நான் கடவுளை மறுக்கவில்லை, கடவுளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரொம்ப அழகாக சொல்லார். ஆத்மாங்கிறது என்ன அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாரு, இழந்த மாண்பையும் நிம்மதியையும் திரும்ப பெற துடிக்கும் ஒரு மனநிலை என்று சொல்லி இந்த ஆன்மாவை மார்க்சிஸ்டோடு ஒப்பிட்டு ஒரு மிகப்பெரிய பட்டியலை தந்திருக்கிறாரு. அவ்வளோ அற்புதமாக அழகாக சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இயல் 6 சொல்கிற போது வாளறிவன் அப்படிங்கிற ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு அவர் சொல்லாராய்ச்சி செஞ்சிருக்கார். வாள் என்பது தூய்மை, அறிவு என்பது பேராற்றல். தூய்மையான பேராற்றலை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும் சொல்கிற போது சொல்கிறாரு, மனக்கண்ணாடிக்குள் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு பார்த்தால்தான் அந்த பேராற்றலை புரிந்து கொள்ள முடியும் சொல்லுவார். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கதை தெரியும் என்று நினைக்கிறேன். ஒருவன் மீன் கடை வைத்திருந்தான். இங்கே மீன் விற்கப்படும் என்று போர்டை வச்சுருந்தான். ஒருத்தர் போய் அவனிடத்துல கேட்டார், இங்கே தவிர வேற எங்கேயாச்சும் மீன் விற்பியான்னு கேட்டார். இங்கேங்கிற எழுத்தை எடுத்துட்டான். மீன் விற்கப்படும் சொன்ன அந்த போர்டை பார்த்துட்டு மறுபடியும் கேட்டார், மீன் என்ன இலவசமாக தெரியா, விற்க தானே போராடுங்கிற போது விற்கப்படும் என்பதை எடுத்து விட்டான். மிச்சம் இருந்தது அந்த பெயர் பலகையில் மீன் மட்டும்தான் அங்கே இருந்தது. அப்பொழுது அவன் ரொம்ப அழகாக சொன்னான், 4 அடி தூரம் வரும்போதே மீன் நாற்றம் மூக்கு வந்துடுது, அப்படியே மீனுங்கிறத போட்டேன்னு மீனை எடுத்து விட்டு அங்கே வெற்று போடு, அந்த பலகையை தூக்கி போடு அப்படி சொன்னான். இப்படித்தான் படிப்படியாக மனதிலிருந்து நான் என்கிற அகந்தையை அகற்ற வேண்டும். நான் என்கிற அகந்தையை அகற்றுகிற போது நம்முடைய மனதை குப்பை கூடையாக இல்லாமல் ஒரு பூக்கூடையாக மன அழுக்கு இல்லாத நல்ல செயல்களை போடுகிற பட்சத்தில் தான் அங்கே என்ன இருக்கணும், வாளறிவன் என்று சொல்லக்கூடிய பேராற்றலை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வரும் என்று சொல்லி அந்த இயலை ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்புறம் ஒரு 5 இயல்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மன ஒழுங்கு, வாழ்வு ஒழுங்கு, பொது ஒழுங்கு, நாள் ஒழுங்கு, உடல் ஒழுங்கை பற்றி பேசுகிறார். ஒழுங்கு அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொன்னேன்னா ஒழுகுதல் அப்படின்னு தான் சொல்லணும். உடம்பு ஒழுங்குன்னு சொன்னால் ஒழுகுதல். எதை ஒழுகுதல் வேண்டும்? நல் ஒழுக்கத்தையும் நற்பண்புகளையும் நற்செயல்களையும் பார்ப்பதும் கேட்பதும் பேசுவதுமாக ஒழுகுதல் என்பது அப்படி சொல்கிறார். இந்த மன ஒழுங்கில் அவர் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் மறதி என்கிற ஒரு சொல்லை எடுத்திருக்கிறார். அவர் சொல்லார், ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியான மனிதன் யார் என்று சொன்னால் எவன் மறந்து விட்டு இருக்கிறானோ அவன் தான் மகிழ்ச்சியான மனிதன் என்று சொல்லி நீட்சே சொல்லுகின்ற கருத்திலிருந்து இந்த இயலை அவர் தொடங்குகிறாரு. அப்போ மறதி என்பது என்னன்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. எல்லாவற்றையும் நினைவில் வைத்துக் கொள்வது என்பது பெரு வழியாக இருக்கிறது. ஜென் பௌத்தத்தில் சொன்னால் மறதி என்பது ஒரு பற்றற்ற நிலை. எப்போ மனிதன் மறக்கிறானோ அப்பொழுதுதான் புது புது
புது சிந்தனைகளும் புது கற்பனைகளும் அவனுடைய மனதிலே உருவாகும். அவன் புதிதாக ஆக்கங்களை சிந்திப்பான். அப்போ மறதி என்பது என்னன்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒன்று என்று சொல்கிறாரு. மறதி என்பது தேவையற்றவைகளை நீக்கிவிட்டு புத்துணர்ச்சியை மனிதனை ஆக்கிக் கொள்வது என்று சொல்லி அந்த மன ஒழுங்கு என்பது என்ன அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்வு ஒழுங்கு என்று சொல்லுகிற போது ரொம்ப அழகாக சொல்கிறார். என்னென்னா, 1 சுதந்திரம், 2 நெகிழ்வுத்தன்மைங்கிறார். 1 ஃப்ரீடம் இருக்கணும், இன்னொன்று நெகோஷியபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறார். வாழ்வு என்பதை நம்ம அப்படி தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. அங்கே தேவையற்ற கட்டுப்பாடுகள்லாம் வச்சுக்கக்கூடாது, அதையெல்லாம் நீக்கிவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, என்ன செய்யணும்னா சூழலுக்கேற்பவும் நன்மை புரிவதற்காகவும் ஒரு விதியை நமக்கு இருந்ததுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது நீக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் அதை நீக்கிக் கொள்ளலாம். எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வாழ வேண்டிய வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு தேவையில்லை. எதை சகித்து கொள்ள முடியாததோ அதை நமக்கேற்றவாறு மாற்றிக்கொள்ளலாம். எதை சகித்து கொள்ள முடியவில்லையோ, எதை மாற்ற முடியவில்லையோ அதை நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு அந்த இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்று சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு நிதானமான மனநிலை என்பது அவசியம் அப்படின்னு சொல்கிறார். அந்த மனநிலை இருந்தது அப்படின்னு சொன்னால் மனிதன் வாழ்வதில் சிக்கலே இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது இந்த பொது ஒழுங்கு அப்படின்னு சொல்கிற போது, ஒரு பொது வழியில் நான் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய பொது ஒழுங்கு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. முதல்ல என்ன இருக்கணும் பொது ஒழுங்குன்னு சொன்னால், ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். விவேகானந்தர் ரொம்ப அழகாக சொல்லுவார், எவன் தனக்குத்தானே கட்டுப்பாடுகளை விதித்துக் கொள்கின்றானோ அவனே சுதந்திரம் மனிதன் சொல்கிற போது ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று இருக்கணும். செல்ஃப் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன் மதிப்பீடு எல்லாம் இருக்கணும். இப்படி இருந்தது என்று சொன்னால் ஒரு பொதுவில் சக மனிதனோடு புழங்குகிற போது நாம் சரியாக புழங்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லை, ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். ரொம்ப ஒழுக்கத்தோடு பண்ணணும். ஒழுக்கம் என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, மனம் சார்ந்தது. ஒரு இடத்துல பேசுகின்ற சொற்களிலே ஒழுங்கு வேண்டும், அவனுடைய பழகிற பழக்கத்திலே ஒழுங்கு வேண்டும், உண்ணுகிற உணவிலே ஒழுங்கு வேண்டும். ஒரு பொது இடத்துல எப்படி ஒழுங்கல் செய்ய வேண்டும் என்பது ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அது இல்லாமல் இதில் முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் நன்றி கொண்டாடுதல் அப்படிங்கிறார். நமக்கு அந்த பழக்கமே இல்லை. நம்ம சில விஷயங்கள் தான் நன்றி சொல்லுவோம், எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி பழகு அப்படிங்கிறாங்க. அது என்ன சொல்லப்போனால் ஒரு பிலாசபர் சொல்லுவார், நன்றி கூறக்கூடாது, நன்றி அறிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறார். நன்றியை அறிவோடு சேர்த்து நான் நன்றி அறிவு கூறுகிறேன் அப்படி தான் சொல்லணும். அப்போ தான் ஏனென்றால் நன்றி அறிவு கூறுதல் என்பது நமக்கு தாமே ஒரு நம்பிக்கையை உருவாக்கும், சக மனிதனை நேசிக்கிற பக்குவத்தை அது கொண்டு வரும் என்று சொல்லி ரொம்ப பொது ஒழுங்கு என்று சொல்லி எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. நாள் ஒழுங்கு என்று சொல்லுகிற போது அவர் ஒரு சூழலுக்கு ஏற்றவாறு நாளையும் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டுங்கிறாரு. காலைல எழுந்திக்கிறது, பல் துளக்கிறது, ஒரு காப்பி குடிக்கிறது, ஒரு செய்தித்தாளை வாசிக்கிறது, உடற்பயிற்சி செய்கிறது, வீட்டுக்கு வேண்டிய பணிகளை செய்கிறது, எல்லா செயல்களிலும் ஒரு ஒழுங்குமுறை பின்பற்ற வேண்டும் சொல்கிறாங்க. அயல்நாட்டு எழுத்தாளர் ஒரு தடவை அந்த ஒழுங்கு என்று சொல்லக்கூடியதில் ஒரு ஆங்கில புத்தகம் ஒன்று எழுதியிருந்தார். அதில் தமிழ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கருத்து என்னென்னா, படுக்கையை விட்டு எழுந்த உடனே தான் போத்தி இருந்த போர்வையை மடித்து வைக்கிறது, தலையணையை ஒழுங்குபடுத்தக்கூடியது, அங்கே இருக்கக்கூடிய அந்த குட் நைட் அதை சரியான இடத்தில் எடுத்து வைக்கிறது, மின் விசிறியை நிறுத்துவது, இது எல்லாமே கூட நாளினுடைய ஒழுங்கு தான். எவன் ஒருவனுக்கு படுக்கையிலிருந்து ஒழுங்கு தொடங்குகிறதோ அவன் வாழ்க்கை முழுக்க சமூகத்துக்குள்ள மிக சிறந்த ஒழுங்கை பின்பற்றுங்க. அது ரொம்ப அழகாக இங்கே கொண்டு அவர் சொல்கிறாரு, நாள் ஒழுங்கு என்றது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உடல் ஒழுங்கு அப்படின்னு சொல்கிற போது சில யோகாசனங்கள் எல்லாம் சொல்கிறார். உடலை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு உடலையும் மனதை வைத்து நிறைய சொல்கிறார். இது போக சில சாப்டர்ஸில் சொல்கிறாரு. இயல் 8 சொல்கிறாரு, ஒரு கற்றல் எப்படி நிகழ வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ ஒருவன் தொடர்ந்து கற்றல் வேண்டும் என்று சொன்னால் என்னென்னா அவனுக்கு ஒரு தேடல் உணர்வு வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். தேடுதல் என்பது தான் அந்த ரிசர்ச்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரீசர்ச். என்ன திரும்ப திரும்ப தேடிக்கொண்டே இருக்கிற போதான் கற்றல் நமக்கு ஒரு பரிபூர்ணத்தை அடைய முடியும். அது மட்டும் இல்லை, எவன் ஒருவன் தொடர்ந்து தேடிக்கொண்டே கற்றுக்கொண்டே இருக்கிறானோ அவனுக்கு ஒரு இளமை இருக்கும். அந்த இளமை எப்படி இருக்குன்னா அவனுடைய சிந்தனைகள் தேக்கம் இல்லாமல் அவன் செயல்படுவதற்கு அந்த தேடல் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இன்னும் 2 ஏழ்களில் சொல்கிறாரு, ஒரு வீடு எப்படி இருக்கணும், கனவு இல்லம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு வீடு என்பது எப்படின்னா ரொம்ப இவர் தான் ஒரு அருமையான ஒரு புது விளக்கத்தை தராரு. வீடு என்பது வாழுகின்ற இடம் அல்ல, வளர்கின்ற இடம் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அருமையான சொல்லாச்சு. இந்த சொல்லுகிறப்போ பார்த்தீங்கன்னா வாழுகின்ற இடம் இல்லை, அது வளர்கின்ற இடம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, அந்த வீட்டில் நாம் பின்பற்றக்கூடிய ஒழுங்கு, அந்த வீட்டை பராமரிக்கிற எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வீடு என்பது ஒரு க்ரோயிங் அந்த ஃபீல்டாக இருக்க வேண்டும், வளர்கின்ற ஒரு பகுதியாக அந்த வீட்டை நாம் மாற்ற வேண்டும். ஒரு கனவில் என்பது வாசலிலே மரம் இருக்க வேண்டும். அவர் நீண்ட ஆயிலும் நலம் பெற்று நன்றாக வாழ்ந்தார்கள். இன்னைக்கு இயற்கையோடு இது மாறாக போகிற போதான் அது எல்லாமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படி ஒட்டுமொத்தமாக அந்த 14 ஏழ்களிலும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னார், முதல்ல மனிதன் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு ஒரு ஆன்மா இருக்கிறது.
அந்த ஆன்மா என்பது என்னென்று சொன்னால் தன்னைத்தானே உணர்ந்து கொள்ள வேண்டும். தன்னை எதன் மூலமாக உணர வேண்டும் என்று சொன்னால் ஒரு கல்வி கற்பதன் மூலமாக உணர வேண்டும். கற்ற கல்வியுடைய பயன் என்று சொன்னால் ஒரு ஒழுங்கு அமைப்பிற்கு உட்பட வேண்டும். என்ன ஒழுங்கு என்று சொன்னால் மன ஒழுங்கு இருக்க வேண்டும், பொது ஒழுங்கு இருக்க வேண்டும், நாள் ஒழுங்கு இருக்க வேண்டும், உடல் ஒழுங்கு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் இதுவரை கற்றுக்கிட்ட நின்று விடாமல் தொடர்ந்து கற்றலுக்கான திறனை தொடங்கிக்கிட்டே இருக்க வேண்டும். இப்படி மனிதன் வாழ்கிற போது இந்த உடல் அதற்கு ஒத்துழைப்பதற்காக சில பயிற்சிகளை மேற்கொண்டு உடலை நல்ல முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்ன கூட அந்த அன்னம் மலிவு என்பதில் யாரும் முறை யாவர்கள் என்றதே இல்லை. தன்னுடைய பிள்ளை தன்னுடைய பெண்ணு என்று பாராயண சொன்னது கூட இல்லாமல் எல்லாவற்றையும் நேசிக்கக்கூடிய அன்பு என்று எல்லாத்திலும் ரொம்ப அழகாக சொன்னாரு. அன்பு என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால் நிபந்தனையற்ற அன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அது மட்டும் இல்லை, பொதுவையில் மிக சிறந்த உரையாடலை திறந்த மனதோடு எதா இருந்தாலும் உரையாடணும் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் படிச்சுட்டு பாரதத்தில் இந்த தர்மனுக்கும் எச்சனுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு திறந்த உரையாடலாக இருக்கும். ஒரு அற்புதமான உரையாடல். அவ்வளோ பொறுமையாக தர்மனுக்கு எல்லா கேள்விகளுக்கும் அந்த எச்சன் கேள்விகளுக்கெல்லாம் போதிச்சுக்கிறார். அப்படி திறந்த உரையாடலாக இருக்கணும். மூட நம்பிக்கைகளை தைரியமாக கடக்கக்கூடிய அந்த நிலை நமக்கு அங்கே வேணும். இதெல்லாம் மனதை துணிவு நடத்தக்கூடாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல மனதோட மனிதநேயத்தோட இங்கே இருந்தாலே போதும்னு சொல்லி இதுதான் தகவல் வாழ்வில் உணர்த்தக்கூடிய செய்தின்னு சொல்லி அழகாக சொன்னார். அது மட்டும் இல்லை, இந்த நூலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேர்தல் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இந்த முதல் நூலில் இவ்வளோ அற்புதம் நிகழ்த்த முடியுமா அப்படின்னு சொன்னால் தலைப்பிலே தொடங்கி முடிக்கின்ற வரையில் ஒரு சொற்றலில் கூட ஒரு தேவையற்ற சொற்களே இல்லை. அப்போ என்ன வருதுன்னு சொன்னால் ஒரு நூலாசிரியர் ஒரு எழுத்தாளர் வந்து தனது சமூகத்துக்கு தனக்கு ஒப்பு கொடுத்துக்கிறார். அப்போ ஒப்பு கொடுக்குறப்ப என்னன்னு சொன்னால் இந்த சமூகம் வேறல நான் வேறல சமூகத்தினுடைய அங்கம் இவரெல்லாம் என்னுடைய மக்கள் இவெல்லாருடைய உறவுகள் இவங்களாம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்க நினைக்கக்கூடிய அந்த அக்கறை தான் இந்த நூலினுடைய ஒவ்வொரு சொல்லிலும் பிரபலப்படுகிறது. நிறைய திரும்பவே உருக்கிக்கொண்டே ஒரு சொல்லுவாங்க. பண்பாடு என்பது ஒரு நதியை போல ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். பாசிதத்தை கல்லாக்கி விடுதல் சொன்ன ஓவியத்தில் உண்மையிலே ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க. அப்போ எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் கடினமான விஷயங்கள் எடுத்துருக்காரு. ஆனால் அந்த கடினமான விஷயத்தை வந்து எளிமையாக சொல்லியிருக்காரு. அதான் இந்த புத்தகத்துடைய வெற்றி. ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து எளிமையாக சொல்வதில் என்பது அப்படி எளிய இல்லை. அதுக்கு மிக சேர்ந்த பயிற்சியும் மனதிற்குள்ளேயே போட்டு அதை பற்றிய சிந்தனை இருந்தால் மட்டும் இப்படி வரணும். இன்னும் சொல்லப்போனால் அவை அறிமுகமான கொஞ்ச நாட்களே சமுத்திரராஜன் கேட்டாங்க. இந்த புத்தகத்தில் என்னென்ன செய்திகள் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அவற்றுக்கெல்லாம் மிக சிறந்த சான்றாக அவரே இருக்கிறார். அதான் அந்த புத்தகத்துடைய வெற்றி. மாறவே இல்லை, அந்த விஷயங்கள் மாறவே இல்லை. அப்போ தனக்கு நாம் எப்படி இருக்கிறோம் அப்படித்தான் இந்த சமூகத்துக்கு சொல்ல கடமைப்பட்டு ரொம்ப அற்புதம் அந்த புத்தகத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. முழுமையாக இந்த புத்தகத்தை படிக்கணும். நான் எழுதி சொல்லி இந்த புத்தகத்தை படித்தேன். எல்லாத்தையும் இங்கே வந்து பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு சுருக்கமாக சாரமாக சொல்லணும் அப்படிங்கிற அடிப்பில் தான் இந்த புத்தகத்தை பற்றி எண்ணங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கொண்டேன். பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் இந்த அறிவுரை வாய்ப்பை எனக்கு நல்கிய சமூகவாதன் அவர்களுக்கும் இந்த பேராசிரியர் விஜயராமன் ஐயா உள்ளிட்ட சபைக்கும் என்னுடைய பணிவான புகழாத வணக்கத்தை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். புத்தக அலமாரியின் வெற்றிடத்தை நிரப்பும் ஒரு நூல் மட்டுமல்ல, நீங்கள் துவண்டு போகும் நேரத்தில் நீங்கள் தோல் சாய்க்கும் உற்ற தோழர். எனவே ஒவ்வொருவரும் இந்த நூலினை வாங்கி பயன்பெறுங்கள். நிகழ்வின் அடுத்ததாக சிறப்புரை வழங்க இருப்பவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் உதவி பதிவாளராக இருந்து பணி நிறைவு பெற்றவர், உலகம் அறியப்பட்ட பௌத்த ஆய்வாளர். 1990ஆம் ஆண்டு முதல் பல்வேறு களப்பணிகளை மேற்கொண்டு 60க்கும் மேற்பட்ட புத்த சிலைகளை கண்டறிந்து வெளியிட்டவர். பௌத்த ஆய்விற்கு அப்பாற்பட்டு சிறுகதை, நாவல், பல மொழிபெயர்ப்பு நூல்களை படைத்தவர். அயோத்திதாசர், ஆவண குருசு, ஆதவன் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரரான மதிப்பிற்குரிய முனைவர் ப. ஜம்புலிங்கம் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்துள்ள பெருமக்களுக்கும் இந்த இந்திய நிகழ்வுக்கு வந்துள்ள பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்திருக்கிறேன். இவ்வாறான ஒரு வாய்ப்பு, ஒரு அருமையான நூல், அதை பெரும் வாய்ப்பு, வாசிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு கிடைத்த ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக நான் கருதுகிறேன். நண்பர் நூலை பற்றி முழுமையாக அலசிவிட்டார். முதன்முதலாக இந்த நூலை அவர் கொண்டு வரும்போது, சமத்துவராஜன் சம்பந்தனை கொண்டு வரும்போது
விரட்டி பார்க்குறேன். அதாவது ஃபைனல் ப்ரூஃப், இறுதி மெய்ப்பு பார்க்கும்போது ஒன்று ஞாபகம் வந்துச்சு. காமராஜரை பற்றி ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வாசகர் கட்டின இடம் வந்துச்சு. He is a common man's man with uncommon common sense அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவரா இதை எழுதியிருக்கிறார், அதுதான் பார்த்து இருக்கிறோம், பழக்கி இருக்கிறோம், பேசி இருக்கிறோம். ஒரு 10 வருடங்கள் 5-10 வருடங்களுக்குள்ள தான் நடக்குன்னு வச்சுக்கோங்க. பார்த்து நான் படித்து பார்க்குறேன். ஒவ்வொரு கருத்தும் நண்பர் சொன்னது போல பொருள் பொதிந்தது, அர்த்தம் பொதிந்தது, நடைமுறையை அவர் செயல்படுத்தி வருவது. பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த காலத்தில் ஒரு காலகட்டத்தில் ஒரு துறை அனைத்து வேலைகளையும் நான் செய்தேன். ஒரு குண்டூசி வாங்குறதுனாலும் ஸ்டார்டில் நாம் தான் போடணும். குண்டூசி தஞ்சையிலேயே முதலாக வந்து ஆப்செட் ப்ரெஸ் வந்து இறங்குது, அதுக்கும் நான் தான் என்ட்ரி போடுவேன். அந்த பயம் எனக்கு, அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம தான் கேட்பாங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் எல்லா வேலையும் என் தலையில் வந்துச்சு. அதாவது 3 பேர் செய்ய வேண்டிய வேலையை நான் ஒருவன் செய்தேன் அந்த காலகட்டத்தில். அப்போ எனக்கு அந்த இயல்பாக அவர் ஜிம்போட்டு கொடு எல்லாம் சொல்ல எனக்கு அந்த வேலை மேலே உள்ள ஒரு பக்கம் ஈடுபாடு என்பதை விட அந்த மமதை கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒரு நண்பர் சொன்னார், சார் இன்னைக்கு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுக்குறாங்க, இன்னும் முடியல, கஷ்டமாக இருக்குது, நானே பார்த்துருக்கேன், யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டேன். புரியுங்க, அது மாதிரி நினைக்காது. நீதான் நினச்சிட்டு அப்படி கிடையாது. ஒரு அலுவலகத்துக்கு ஒருத்தர் போட்டு அனுப்பிச்சாருன்னா இவர் தான் செய்கிறார், இவர் செய்யாவிட்டால் வேலை செய்ய முடியாதுன்னு கீழே உயர் அலுவலர் எழுதினாராம். இஃப் ஹீ டைஸ் அப்படின்னு கூட ஒரு கேள்வி, அவர் இறந்து விட்டார். அதுதான், அதாவது எல்லாம் நாம தான் செய்யணும் நினைச்சிட்டோம் இல்லை. அது மாதிரி நோபடி இஸ் இன்டிஸ்பென்சபிள் ஒரு வார்த்தை ஆகியிருக்காங்க, மிக அழகாக சொல்லுவாங்க. அதாவது நாம் தான் தாங்கிட்டு இருக்கோம். இது எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், இந்த நூல் கற்றுக் கொடுத்த பாடம். இந்த நூலை நான் படித்த பொழுது இதில் பாதிக்கு மேல் என் வாழ்வில் நான் செயல்படுத்தி வருவதை அறிந்து மகிழ்ந்தேன். அதுதான் எனக்கு ஒரு வெற்றியாகவே தெரிஞ்சது. நம்ம பல புத்தகம் படிக்கிறோம், என் ஆய்வு பல புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஓய்வு பெற்ற காலத்தில் ஒரு கட்டுரை எழுதினேன். காலம்பர குறிப்பிட்ட நேரத்தில் எழுதியிருக்கிறது. ஒரு 15 நிமிடம் உடற்பயிற்சி, அரை மணி நேரம் நடைப்பயிற்சி, அதுக்கப்புறம் பேப்பர் வாசிப்பு, சாப்பாடு, நேரம் அலுவலகத்துக்கு வர்றது. அலுவலக பணியை 10னா அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அலுவலகத்தில் இருக்கிறேன். அதே மாதிரி அலுவலக இடைவெளி நேரத்தில் வாசிப்பு தான், மற்ற கதைலாம் பேச மாட்டேன், யாருக்கும் இருக்குது. அது பணி முடிந்தவுடன் அந்த நேரத்தில் கரெக்ட் 5:45 கரெக்டாக கிளம்புங்க. இது பல பேருக்கு கொஞ்சம் உறுத்தலாக வரும். ஏன்னா அரசு துறையில் வேலை பார்க்கும்போது அந்த வரது 10ங்கிறது பின்னாடி தான் வருவாங்க. வேலை பார்க்குறது அப்படியே தள்ளிட்டு போவோம். அந்த 5:45 அப்படியே தள்ளிட்டே போவோம். அதே போல் ஒரு காலகட்டத்தில் செல் வாங்கிட்டேன். செல் நம்ம அலுவலகத்தில் யாருக்கும் கொடுக்கல. பெரிய அலுவலகம் கூட பல பேர் என்ன கேட்டாங்க, நான் வீட்டில் போய் இல்லத்தில் தொலைபேசி வச்சுருந்தேன். நான் சொன்னேன், என்கிட்ட லேண்ட்லைன் இருக்குது, எப்போ நீங்கள் கூப்பிட்டாலும் நான் உடனே அடுத்த 1 மணி நேரத்தில் பஸ் பிடிச்சி தான் வந்துடுவேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, கரெக்டாக நான் வந்துடும், நான் சரி நம்ம தர முடியாது. அது என்னுடைய வேலையை நான் மற்ற திட்டமிடலுக்கு சரி வீணாக்கிறதுன்னு சொல்லிட்டு என் ஆய்வு பணிகளுக்கு அவ்வளோ இடைஞ்சல் வரும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நான் 2வது வரைக்கும் என்னோட சரி நம்பர் அலுவலகத்துக்கு கொடுக்கல, தெரியாதுக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொடுத்தேன். அந்த அளவுக்கு ஒரு திட்டம் என் பையங்களை வளர்க்கும் போது சொல்லியே வளர்ப்பேன். அதாவது இந்த காலகட்டத்தில் இந்த வேலை, அந்த பேப்பர் வாசிப்பு பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். 3 பழக்க வழக்கம் பெரிய 6வது படிக்கும் போதுலேருந்து டிசிப்ளின், டீசன்சி, டெக்கோரம், இந்த 3மே இங்கே இருக்கணும்னு சொல்லுவேன். இங்கேருந்து கிடையாது, படித்து வேலைக்கு போகும்போதும் அதுக்கு பின்னால் அந்த பழக்கம் இருக்கணும்னு சொல்லிடுவேன். யாரும் வீட்டுக்கு வந்தாலும் பையன் என்ன செய்வாங்க, நாங்களே இல்லாட்டி கூட உட்காருங்கன்னு சொல்லி தண்ணி எடுத்து கொடுப்பாங்க, கதவு திறந்து வச்சு ஃபேன் போட்டுருவாங்க. அந்த பழக்கம் வந்து பெரிய பெரிய அறிஞர்கள் வீட்டுக்கு வரும்போது சொல்லுவாங்க, அப்பா பிள்ளைங்களை நல்லா வளர்த்து வச்சுருக்கீங்க. அதாவது நம்ம அந்த பழக்கத்தை கொண்டு போகிறது, அந்த ஒழுங்கு, ஒரு சட்டகம், அதுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னு சொன்னால் மிக மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். அவ்வளவு அந்த உதாரணம் என்பது அந்த ஒழுங்குன்னு சொல்லியிருக்காங்க, தனி ஒழுங்கு, சமுதாய ஒழுங்கு, அது மாதிரி மனம்
மனம் முடிந்த வரை மனம் கனமாக இருக்கக்கூடாது, மனம் சுத்தமாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் எனக்கு வந்து அந்த கோப மனப்பான்மை அதிகம் வந்துச்சு. ஏன்னா 1700 கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு சொல்லுவோம். அந்த கோபம் குறைந்து அன்பு வெளிப்படும் பொழுது நம் நிலையில் நமக்கு தெரியும் உடல் மாற்றம். அந்த ஒரு கோபம் வரும்போது வேற மாற்று நெகட்டிவ் எது நினைவு வரும்பொழுதோ நம் உடல்நிலையில் வந்து எதிர்மறை சிந்தனைகள் உடலை வீணாக்கிவிடும். ஆனால் அந்த நேர்மறை சிந்தனைகள் வரும்போது நல்ல இடத்துல நல்லபடியாக கொண்டு போயிடும். அது மாதிரி ஒவ்வொன்றிலும் திட்டமிடல் என்பதை மிக அழகாக அந்த ஒழுங்கு நாம் கடைபிடித்தவையானால் வாழ்வில் மிக மிக சிறப்பாக இருக்க முடியும். அது நண்பர்களோடு பழகதாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வெளி சமுதாயமாக இருக்கட்டும். என்னை வளர்த்து என் அத்தை சொல்லுவார், சின்ன பிள்ளைங்க நான் 7 பேச இவன் இப்படி தான் வாழணும்னு இருக்கான், எப்படி தான் வாழப்படணும்னு தெரியாது அப்படின்பாங்க. இப்படி தான் வாழணும்னு இருக்கு, எப்படியும் வாழலாம்னு இருக்கு, இவன் இப்படி தான் வாழணும்னு இருக்கான், எப்படி வாழப்படணும். ஆனால் அந்த இப்படித்தான் வாழலும் என்ற என் வாழ்க்கையை இன்று வரை நான் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நூலை படித்த பொழுது நான் அதை உணர்ந்தேன். பரவாயில்ல, பாதி விஷயம் இந்த நூலை சொல்லப்பட்டதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த ஒரு திருப்தி. அதே மாதிரி அன்று முதல் இந்த வீட்டில் எங்கள் ஆத்தா என்ன செய்வாங்க, சாதனை தண்ணி குடிக்கும் போது நோட்டோலை பார்ப்பாங்க, கொட்டடை பழக்கம், அது தட்டு இது. இந்த பழக்கம் இன்றும் எனக்கு இருக்கிறது. பெரியவர்கள் செல்லு கொடுத்து அந்த பழக்கத்தை நான் சொல்லிவிடணும். முதல்ல வேலைக்கு போகும்போது படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகலாம் பெரியவன். வீட்டில் என்ன சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் இருந்து போய் பார்த்துட்டு வேலை எங்கேயாவது 2000 ரூபாய் 3000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்து சென்னை கிளம்புறேன். அங்கே போய் ஏதாவது வேலை கிடச்சி நீ அங்கே போய் சேரும். வீட்டில் இருந்தால் அனாவசியமான சிந்தனைகள், நேரம் வீணாவது மற்றும் கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லை தவறான மனப்போக்கு இதெல்லாம் விடணும்னு சொல்லி கொடுத்தாலும் உறவினர்களே சொன்னாங்க. இப்போ படித்து 2 மாதம் வரலாம் எனக்கு படிச்சுக்கிட்டு. அதே மாதிரி அவன் அனுப்பும்போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இன்றும் நினைவு இருக்கிறது. இது எனக்கு எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தது. எங்கே வேணாலும் கூட இந்த வெத்திரை சூப் போடுறது, இந்த பாக்கு போடுறது, நான் போடுறேன்னு சுட்டு கொடுக்குறது, இது மாதிரிலாம் வச்சுக்காதா எங்கள் தாத்தா எனக்கு சொன்னார். அதை அவர் அந்த வயதில் எனக்கு சொன்னார். நான் மனைவி சொல்லும்போது 10 பைசாவுக்கு பாக்கு வாங்கி போட்டலாம். பாக்கு என்பதை நீங்கள் எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது வேலைக்கு பார்ப்பேன் நான் சொல்கிறேன், 10 பைசாவுக்கு பாக்கு வாங்கி போட்டலாம். ஆனால் அதை போடும் முன்பாக நம் குடும்பம், நம் பெற்றோர், நம்மை வளர்ந்தவர்கள், நம்ம ஆத்தா தாத்தா, நம்ம வீட்டு கௌரவம், இதை நினைத்துக்கொள். இதுதான். இதை வந்து பெரியவனுக்கும் சொன்னேன், சின்னவனுக்கும் சொன்னேன், என் வீட்டுக்கு வர பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறது. வயசு பிள்ளைகளுக்கு அந்த பக்குவத்தை சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவேன், அவர்கள் ஒரு நிலையை தாண்டும் போது இன்னும் வயசு பிள்ளைங்களை வந்து அதையும் கட்டுப்படுத்தக்கூடாது. ரொம்ப கட்டுப்படுத்தாலும் சிக்கலாக இருக்கும். அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்படியே பட்டும் படாத ஒரு வார்த்தை, நீங்கள் செஞ்சுட்டு இருக்க கொஞ்சம் நிதானமாக இருக்கு, அவ்வளோதான். இப்போ அந்த ஒழுங்கு என்பதானது நம்ம வந்து சமுதாயத்தில் பன்மடங்கு உயர்த்திடும். இந்த புத்தகத்தை படிக்கும் முன்பு வரை நான் வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது தலைக்கு தான் நேராக தலைக்கு ஏற்றி குடித்தேன். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாதத்தை ஊற்றிட்டு முழங்கால ஊற்றிட்டு அப்புறம் மேலே ஆரம்பித்தேன். அதாவது அந்த பழக்கவழக்கங்கள் எப்படி இருக்கணுங்கிறது. வீட்டில் வாசலில் மரம் இருக்கிறது அழகுக்கு அல்ல என்று சொல்லி அவர் உதாரணம் சொல்கிறார். அதை பாருங்க. வீட்டுக்கு அவர் வந்தபோது நூலகம் வந்தபோது எங்கள் வீட்டு நூலகத்தை பற்றி அப்படி ஆச்சரியப்பட்டுவிட்டார். வீட்டில் நூலகம், நூலகமே வைக்க முடியாது, பரவாயில்ல. ஒரு 10 புஸ்தகம் கண்ணுக்கு பட இடத்துல ஒரு 10 புஸ்தகம், நல்ல புஸ்தகம் வைங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்கள் மனசு பிடிச்சதை வைங்க. அதை உங்களோட பக்குவப்படுத்தணும். நாங்கள் வீடு கட்டும்போது நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் வந்து முதல்வரும் வந்து லைப்ரரியாக இருக்க வேண்டும், நூலகமாக இருக்க வேண்டும், ஒரு 2 நண்பர்கள் வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கே இது வச்சா இங்கே பூஜை கட்டாயிருங்க அப்படின்னாங்க. பூஜைகளும் எனக்கு தேவையில்லை. நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், இறை நம்பிக்கை உள்ளவன் முழுக்க என்ன சார் பூஜை இல்லாமல் என்ன விட பூஜையை விட முக்கியமானது நூல்களும் வாசிப்பும் தான். அவை தான் நம்மை பண்படுத்தணும்னு சொன்னேன். அது மாதிரி இந்த நூல் என்னை பல விதத்தில் கவர்ந்து இழுத்து விட்டது. அதில் சொல்லப்பட்டுள்ள நடைமுறைகளில் பலவற்றை நான் அந்த யோகாவை தவிர மற்ற எல்லாம் பெரும்பாலானவற்றை நான் செய்கிறேன் என்பதில் எனக்கு மன திருப்தி. நண்பர் பலவற்றை பகிர்ந்த நிலையில் எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு நன்றி கூறி
ஆசிரியர் மென்மேலும் பல நூல்களை எழுத வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவே மேம்பட்ட வாழ்வின் அடித்தளம் என அழுத்தி உரைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. நிகழ்வின் அடுத்ததாக சிறப்புரையாற்ற வருபவர் யாவரும் அறிந்த காந்தியவாதி, பேராசிரியர், எழுத்தாளர், பேச்சாளர், மக்கள் சிந்தனை பேரவை என்னும் அமைப்பின் மாநில துணைத் தலைவராக இன்றளவும் செயல்பட்டு வருபவர். அவர் காந்திய கொள்கைகள், சமூக மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு கூறுகளில் தன்னுடைய நூல்களை படைத்தவர். இவர் எழுதிய சாதிய மறுப்பு திருமணம், காந்திய தடம் என்னும் நூல்கள் வாசகர்களின் பெரும் வரவேற்பை பெற்றவர். அந்த வகையில் மக்கள் சிந்தனை பேரவையினுடைய மாநில துணைத் தலைவர் பேராசிரியர் கோ. விஜயராமலிங்கம் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். அரங்கில் இருக்கும் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சென்னையில் இருப்பவர்கள் பெரும்பாலும் இலக்கிய கூட்டங்கள் நடத்தும் போது அங்கலாய்த்துக் கொள்வது வழக்கம். நாங்கள் எவ்வளவோ மிகச்சிறந்த பேச்சாளர்களை எல்லாம் அழைத்திருந்து கூட்டம் நடத்துகிறோம், அரங்கு நிறைவேறே இல்லை என்று அவர்கள் சொல்வார்கள். சென்னை போன்ற நகரத்தில் இலக்கிய கூட்டங்களை நடத்துபவர்கள், அது உண்மைதான். பத்திரிகைகளில் மேடையில் இருப்பவர்களை அலங்காரமாக புகைப்படம் எடுத்து போட்டு இருப்பார்கள். அரங்கத்தில் இருப்பவர்கள் எடுத்தால் எதிரே 10-15 பேர் உள்ள இருக்க மாட்டார்கள். தஞ்சை இலக்கியத்திற்கும் நல்ல நிகழ்ச்சிகளுக்கும் எப்பொழுதும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக் கொண்டு வருகிறது என்பதற்கு இங்கு நூலாசிரியர் சமத்துவராஜன் மேல் அளப்பரிய அன்பு கொண்டோரும் இலக்கிய ஆர்வலர்களும் இலக்கிய அமைப்புகளை நடத்துவதற்காக இந்த அரங்கம் நிறைந்திருப்பதை பார்க்கும்போது தஞ்சை தரணி தான் என்பதை நாம் மகிழ்ச்சியுடன் நினைவு கொள்ள ஐயா மணிமாறன் அவர்கள் குறிப்பிடும் போது எழுத்தாளர் சமத்துவராஜன் அவர்கள் வீட்டிற்கு போய் அரசு அலுவலர் வீட்டிற்கு போய் மனைவி மக்களை எல்லாம் எப்படி பார்த்துக் கொண்டிருக்கார் என்று கேட்டார். ஆனால் அவர் சொன்னது தவறு. அவர் மனைவி, அவருடைய இல்லத்தரசி அம்மா ராஜேஸ்வரி அவர்களும் அவருடைய அன்பு மகள் அழகு நிலா பாரதி நிலா அவர்களும் ஒன்றும் செய்யாமலோ அல்லது உதவி செய்தோ சமத்துவராஜன் அவர்களுக்கு துணை இருந்ததால் தான் சமத்துவராஜனால் இப்படிப்பட்ட ஒரு அருமையான நூலை வெளியிட முடிந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. அவர் எங்கும் துணை இருந்து மேலும் இது போன்ற நூலை சமத்துவராஜன் அவர்கள் படைப்பதற்கு எதிர்காலத்தில் துணை இருப்பார்கள் என்று நாம் நம்புவோம். வழக்கமாக அந்த தொகுப்புரை இணைப்புரை வழக்குகளை பார்த்தால் நமக்கு அச்சமாக இருக்கும். ஒரு இணைப்புரை தொகுப்புரை என்பது சட்டைக்குள் இருக்கிற பணியனை கூட அடங்கி இருக்க வேண்டும். சட்டைக்கு மேல பிரித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. இந்த இலக்கணத்துக்கு பொருத்தமாக இலகு தமிழால் அழகு தமிழால் அளவோடு இந்த இணைப்புரையை வழங்கி கொண்டிருக்கும் மனதிற்குரிய பேராசிரியர் சுகன்யா அவர்களை முதலில் வாழ்த்த வேண்டியிருக்கிறது. இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தால் சமத்துவராஜன் அவர்கள் ஒவ்வொருவரையாக மேடையில் இருப்பவரை பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கார்கள் என்பது நமக்கு புலனாகிறது. ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர் இல்லை என்பது போல் நூல்களில் எல்லாம் தோய்ந்த மனிதர்களை இந்த மேடையில் அவர் அலங்கரிக்க வைத்திருக்கிறார். நம்ம அன்பிற்குரிய கோதண்டபாணி அவர்கள் ஒரு கர்மயோகி. அவர் பாரதி புத்தகாலயத்திலே இருப்பவர். அவர் பாட்டுக்கு வருவார், அவருடைய பணிகளை செய்வார், அவர் பாட்டு போய்கொண்டே இருப்பார். அவர் எப்பொழுதும் நூல்களுடைய வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவரே இந்த நூலுக்கு முன்னிலை வகிக்க அவர் சமத்துவராஜன் அழைத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர் லட்சுமி சிவகுமார் ஒரு அற்புதமான எழுத்தாளர், சிறந்த வடிவமைப்பாளர். அவருடைய குடிவிதி வெளியீட்டத்தின் சார்பாகத்தான் இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர் இல்லம் தேடி சென்று நம்முடைய முன்னாள் தலைமைச் செயலர் இறையன்பு பாராட்டியதை நான் கண்ணால் கண்டு கழித்தவர். லட்சுமி சிவகுமாரை வீட்டுக்கு சென்று அவரை பாராட்டினார். அப்படிப்பட்ட மனிதனுடைய உழைப்பால் வடிவமைப்பால் வெளிவந்த அந்த நூல். பேராசிரியர் திருநாவுக்கரசு அவர்கள் தஞ்சையிலே பலரால் அறியப்பட்ட மனிதர். அரசு இலக்கிய முற்றம் நிகழ்ச்சி மட்டும் அல்லாமல் வலதுகை செய்வது இடதுகை தெரியாமலே பல உதவிகளை இலக்கிய அமைப்புகளுக்கு செய்து கொண்டிருக்கிற பேராசிரியர்
நிறைய நூல்களை படிப்பவர், சிறந்த ஆற்றல் உள்ள மனிதர். அப்பேற்பட்ட மனிதர் இங்கு இருக்கிறார். மேற்குரிய பேராசிரியர் அன்பழகன் பரணி. அவர் எழுதியிருக்கிற நூல்களெல்லாம் எவ்வளவு ஒரு திருக்குறள் பெரிய ஒரு முறை பார்த்து நான் வியந்து போனேன். அப்படி ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், பேராசிரியர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஓய்வு பெற்றவர், அமைதியாக பணியாற்றும் இந்த மனிதர் ஹரணி அவர்களை இந்த வேலையை அலங்கரிக்க வைத்திருக்கிறார்கள். என்னை பெற்றுக்கொண்ட மிகச்சிறந்த ஆய்வாளர், பௌத்த ஆய்வு என்றால் ஜம்புலிங்கம் அவர்கள், ஜம்புலிங்கம் அவர்கள் என்றால் பௌத்த ஆய்வு என்று சொல்லும்படியாக ஒரு ஆய்வினை அடக்கத்துடன் மிக அருமையாக இன்று இயங்கிக் கொண்டிருக்கிற, வெளிநாட்டில் இருக்கிற தினசரி பத்திரிகைகள் எல்லாம் படித்து கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதர். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை இந்த மேடையில் அவர்கள் அமர வைத்திருக்கிறார்கள். இப்படி அருமையான இலக்கிய சங்கமமாக இந்த நிகழ்ச்சியை அவர் சமத்துவராஜன் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். திருநாவுக்கரசர் பேசும்போது அவருடைய இயல்பை பற்றி, சமத்துவராஜன் அவருடைய இயல்பை பற்றி ஒரு குறிப்பிட்டார். மறுக்கும் போது கூட ஒரு கருத்தை மென்மையாக மறுக்கும் இயல்பு கொண்டவர். நான் கூட அந்த நூலை முதலில் படித்த 3-4 பேர்களில் அடியனும் ஒருவர். நூலை படிக்கும் போது ஒரு கருத்தை நான் குறிப்பிட்டேன். அநேகமாக சமத்துவராஜ் அவர்கள் நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். நான் சொன்ன கருத்தை அவர் மறுத்த விதத்திலேயே அவர் சொல்வதுதான் சரி என்பதை எனக்கு உணர்த்தினார். மிக மென்மையாக, இல்லை ஐயா அப்படித்தான் என்று சொல்லும் போதே, இப்படிப்பட்ட ஒரு அடக்கமான மனிதர், இங்கு பலர் குறிப்பிட்டது போல அரசு பணியில் இருந்து கொண்டு, அது வருவாய்த்துறையில் பணியாற்றி கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அருமையான நூலை அவர் படைத்திருக்கிறார் என்பதால் பலர் குறிப்பிட்ட போல வியப்புத்தான் வருகிறது. பல பேருக்கு மதத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள இடைவெளியே புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். மதம் வேறு, ஆன்மீகம் வேறு. கடவுள் நம்பிக்கை இல்லாமலே ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கலாம். தமிழருடைய மெய்யியல் வாழ்க்கை முறையை அப்படியே சுருக்கி ஒளிவு தகுதியாக அவர் கழித்திருக்கிறார் அன்பிற்குரிய சமத்துவராஜன் அவர்கள். ஒரு சமநிலை சமுதாயத்தை படைக்க வேண்டிய சூழ்நிலையில், இந்த அற்புதமான நிலையில் பல மனிதனுடைய வாழ்க்கை தனிக்கட்டு அடைந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை நெறியை, ஒழுங்கு நெறியை நிலைப்படுத்தும் விதமாக இந்த நூலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். எல்லாம் மாறுதலுக்குரியது. தூய்மை என்பது, தூய்மைமயம் என்பதே பொருத்தமில்லாத ஒரு சொல். பண்பாடு என்பது காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பல பழமையான கருத்துக்களை சம்மட்டி கொண்டு அளித்திருக்கிறார் அவர். பெண்களை பற்றி, இந்த சமூகத்தின் பாதியாக இருக்கிற, வாழ்க்கையின் அங்கமாக இருக்கிற பெண்களை பற்றி மிக உயர்வாக அவர் எழுதியிருப்பதை பார்க்கும்போது உண்மையிலே இன்றைக்கு இருக்கிற பெண்களை நாம் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை, நம் வாழ்க்கையில் நம்மோடு உதவி கொண்டிருக்கிற அவர்களை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்பதை அவர் மிக அழகாக கூறியிருக்கிறார். மிக மிக ஒரு அருமையான கருத்து இந்த நூலில் சொல்லப்பட்டிருப்பது, பலரும் குறிப்பிட்டது போல விருந்து ஓம்பல், அன்னம் பாதித்தல். இந்த ரெண்டும் ஒரு வகையான உணவு முறை, எல்லோரும் செய்கிற ஒரு காரியம். நாம் வீட்டுக்கு வருபவர்களை நாம் அருமையாக விருந்து உபசரிப்போம், அது விருந்து ஓம்பல். அன்னம் பாதிப்பல் என்பது பலருக்கு பொதுவெளியில் உணவிடுவது. எல்லாம் விட ஒரு சொல், உணவு ஏற்பவனை அகௌரவப்படுத்துவதான ஒரு சொல்லை நாம் மற்றவர்களுக்கு சோறு போட்டு நம்மை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு சொல்லை நாம் பழக்கத்தை வைத்திருக்கிறோம். அது ஆலயமாக இருந்தாலும் சரி, அடுத்த விழாவில் இருந்தாலும் சரி, ஒரு பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்னம் தானம் செய்தல். அன்னத்தை தானம் செய்யும் போது பசிக்கிறவன் கையேந்தி இருக்க, உணவளிப்பவன் தன்னை எல்லோருக்கும் மேலே நிறுத்திக் கொண்டு நான் கொடுக்கிறேன், நீ பெற்றுக்கொள்கின்ற அந்த மேட்டிமை தன்மையை அடித்து நொறுக்கி அன்னதானம் என்ற சொல்லை நாம் புழக்கத்தில் கொள்ளக்கூடாது. அன்னம் பாலித்தல், விருந்தோம்பல் என்பதே இந்த சமூகத்துக்கு பொருத்தமான ஒரு சொல் என்று அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். இப்படி பல விஷயங்கள் இந்த நூலில் காணப்படுகின்றன. உண்மையிலே நான் வியந்து போனேன். எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. அந்த புத்தகமாவது முன்னாடி கொண்டாந்து ஒரு வீட்டை கொடுத்துட்டு போனார். மேடையில் வச்சுட்டு போனார், புத்தகத்தை காணணும். வீட்டுக்கு எத்தனையோ புத்தகங்கள் வரும், ஆனால் அந்த புத்தகத்தை வெளியே அறையிலே இந்த வீட்டுக்காரமா படிச்சுக்கிட்டாங்க. படிச்சு முழுக்க முடிச்சுட்டு அவங்க கேட்ட கேள்வி,
இந்த புத்தகத்துக்கு நீங்க போய் ஏதாவது எழுதுறதுக்கு உங்களுக்கு இதை விட வேலை மேல வார்த்தைகள் கூட படிங்க அப்படின்னு அவங்க கேட்டது எனக்கு நினைவு. உண்மையிலேயே நான் வியந்து போனேன். அற்புதமான மனிதர். இந்த உலகத்தில் பல அடக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்க மனிதர்கள் நாம் அடையாளம் கண்டு கொள்வதே இல்லை. அவர் இந்த சமூகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த சமூகம் மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த நூலை அற்புதமாக படைத்திருக்கிறார். ஒழுக்கம் ஒன்றை தவிர மற்ற எல்லாம் மாறக்கூடியது. எதையும் பிடித்துக் கொண்டு தொங்கக்கூடாது. காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த நூலில் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். நூலை அனைவரும் அன்புடன் வாங்கி பயன் பெற வேண்டும் என்ற வேண்டுகோளோடு எழுத்தாளர் சமத்துவராஜன் சம்பத் அவர்களை உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்க்கை அமைகிறேன். நன்றி. நூலையும் நூலாசிரியரையும் மெத்த போற்றும் இந்த மேடையிலே நூலுக்கு பின்புலமாக இருந்த துணைவியாரையும் மகளையும் சிறப்பாக நினைவு கூர்ந்த உங்கள் பண்பு போற்றத்தக்கது ஐயா. நிகழ்வின் அடுத்ததாக என்னை தொகுப்புரை வழங்க அழைத்த நூலாசிரியர் அவர்களுக்கும் எனக்குமான தொடர்பு என்பது ஒரு பணியின் சார்ந்தோ அல்லது ஒரு அமைப்பின் மூலமாகவோ உருவானது அல்ல. அண்டை அயலார் என்ற வகையில் தான் எங்களுக்கிடையேயான தொடர்பு. நான் ஏறத்தாழ 5 ஆண்டு காலமாக நூலாசிரியர் அவர்களை சந்தித்த பொழுது ஒரு புன் சிரிப்பு, ஒரு சிறிய வணக்கம், இத்தோடு தான் இருந்தது எங்கள் தொடர்பு. அதுவரை நான் நினைத்தது எல்லாம் இவர் எளிமையின் உள்ளடக்கம் என்று. ஆனால் அந்த எளிமையின் பெட்டகம் 2 நாட்களாக நான் பழகிய போதுதான் தெரிந்தது எண்ணற்ற திறன்களின் உள்ளடக்கம் என்று. ஒரு சிறு செய்தியாக இருந்தாலும் அதை கூறுங்கள் என்றால் முறையாக தட்டச்சு செய்து முறையாக அட்டவணையிட்டு இத்தனை பணிகளை பார்க்கும் பொழுது உண்மையாகவே வளரக்கூடிய நான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் முன்மாதிரி, நீங்கள் மேலும் சிறக்க வேண்டும் என்று கூறி அடுத்ததாக நூலாசிரியர் ஏற்புரை வழங்க இருக்கும் தருணம் தகவல் வாழ்வியல் முறைகளின் ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு சித்தவர்மானி சமத்துவராஜன் சம்பத்தையா அவர்களுடைய ஏற்புரை இதோ. இதுக்கு முன்னாடி நான் தஞ்சாவூர் டிஎஸ்ஓ இருக்கும்போது ஒரு தடவை பார்த்து இந்த மாதிரி செஞ்சீங்க, ஞாபகம் இருக்கா? நான் தஞ்சாவூர் டிஎஸ்ஓ இருக்கும்போது இதே மாதிரி இருக்கு ஒரு தடவை ஞாபகம். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்பொரு சிந்தை எழுதியா நண்புருகி ஞான விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்தனான் பூதத்தாழ்வாருடைய ஒரு திருவடி. இந்த நூலினுடைய சாராம்சமே அவ்வளவுதான். நான் அவங்ககிட்ட சொல்லும் போது 8 மணிக்கு முடிச்சிடணுமா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா செய்திகளை கேட்கறதுங்கிறது ஒரு பெரிய கலைகளை உண்டு. மற்றவங்க பேசுறது நம்ம பேசணும்னா பேசிட்டே இருப்போம். ஆனா அடுத்தவங்க பேசுறது கேட்கறது நமக்கு பெரிய கலைப்பை உண்டு. அதனால உங்களுக்குள்ள கலைப்புகளை நான் உணர்ந்து ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் என்ன சொல்லணும், இந்த நூலை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறத அவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதனால அது ஒன்றும் மாறுதல் கிடையாது. இதுல ஒவ்வொருத்தரையா நான் சொல்லணும் அப்படின்னா தோழர் கோதண்டபாணி அவர்கள், அவர் ஒரு இயற்கையியல் புலனுதல்வாதி. எல்லாமே மார்க்சியத்தின் அடிப்படையில் பார்ப்பவர். அவர் மட்டும் இல்லை, அவர் குடும்பத்தையே அப்படி மாற்றி வச்சிருக்கிறார். சில பேர் மார்க்சிய சிந்தனையாளர்கள் இருப்பாங்க, ஆனா வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் மாறுதலாக இருப்பாங்க. ஆனா அவர் எப்படின்னா அவருடைய குடும்பத்தையே அவர் மாற்றி வச்சிருக்கிறார். அவருடைய மகள் திருமணம் நடைபெற்றது. அங்க போகும்போது என்னால நம்பவே முடியல. ஒரு பிள்ளைக்கு இப்படி கூட ஒரு திருமணம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டோட பண்ணார். இதுல ஆண்கள் இல்லாதது இப்படியெல்லாம் வேலையே கிடையாது. மனிதர்கள் உயர்வானவர்களாக இருக்கிறார். உண்மை என்னன்னா கருத்து முதல்வாதமும் பொருள் முதல்வாதமும் ஒரு இடத்துல சந்திக்குது. அது என்ன அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்,
அவ்வளவுதான். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரெண்டுமே நிற்கிது. ஆனா நல்லா எப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்றதுல தான் பாதையை சுற்றி சுற்றி வர்றதை தவிர நல்லா இருக்கணுங்கிற குறிக்கோள் ரெண்டுமே ஒண்ணுதான். அடுத்தது ஐயா பேராசிரியர் திருநாவுக்கரசு அவர்கள், அவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா எப்பயுமே வந்து அவர் வந்து ஒரு அதாவது கொஞ்சம் மாறுபட்டு வேகமா பேசி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எல்லாருக்குமே நல்லவராக இருக்கிறார், அது எப்படின்னா தெரியும். அதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு. எல்லாருக்கும் நல்லவராக ஒருத்தரை பார்த்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சிறப்பு. நான் வந்து சிங்கப்பூர்ல வந்து பேராசிரியராக இருந்திருக்கேன். நான் வந்து ஓவியத்தில் பெரிய அவரோட பெரிய பெரிய ஆளுங்கள்ட்டெல்லாம் வந்து அவர் வந்து ஆய்வு செய்திருக்கிறார். ஆனால் அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் கூட இதே இல்லாமல் என்னை பற்றி அவர் சிறப்பாக பேசும்போது எனக்கு வந்து சில நேரங்களில் வந்து என்னை நானே நகைச்சுவையாக நினைத்து கொள்கிறேன். கவிஞர் சிறந்த கவிஞர். அடுத்தது தலைவர். அவங்களை பற்றி சொல்லணும்னா அவர் 2013 வந்து சசிகுமார் நூலகத்துக்கு நான் உதவியாளராக போகும்போது பார்த்தேன். அவர் வந்து இந்த 2ஆம் சிந்தனையே இருக்காரு. அது எப்படிதான் ஒரு மனுஷன் அப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதே தெரியல. படிப்பாரு, எழுதுவாரு, ஆவணப்படுத்துவாரு, படிப்பாரு, எழுதுவாரு, ஆவணப்படுத்துவாரு, ஆய்வு, இப்படிதான் போகுமே தவிர சும்மா வேற எதையாவது ஒண்ணு பேசுவோம் அப்படின்னு அவரும் நினைச்ச மாதிரியும் தெரியல. அவர்கிட்ட போய் பேசுறவங்களும் அப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை. போறவங்க ஏதாவது வேலையா போவாங்க, வேலையா முடிச்சுட்டு வந்துடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல 2ஆம் கருத்துக்கு அந்த மாதிரி மனிதர்களை எல்லாம் பார்க்கவே முடியாது. அடுத்தது ஐயா, நான் முதல்ல எடுத்துட்டு போனேன் அவர்கிட்ட காட்டுறது. பார்த்துட்டு ஒரு சில கருத்துக்களை சொல்லிட்டு அவர் சொன்னாரு, இதை வந்து இன்னும் சிறப்பா செய்யணும் அப்படின்னா ஒரு குறைஞ்சது எனக்கு ஒரு 2 மாசம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டார். எனக்கு 2 மாதம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனா ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு எப்படி சொல்லி தருவாரோ, என்னால அதை வந்து அங்க போயிட்டு வரும்போது எனக்கு இப்ப நினைச்சா கூட ஒரு சிறு பிள்ளையாக நான் உணர்றேன். அவர் வந்து எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது அவருடைய இந்த 12 கால ஆய்வு கட்டுரை அவர் பார்த்து 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 அவருக்கு இருந்த அந்த அனுபவம் எனக்கு வந்து மேலோங்கி இருந்தது. அவர்கிட்டையும் 2ஆம் கருத்தே இருக்காரு. சந்தோஷமா யாருக்காவது வேற எதையாவது பேசி சிரிப்போம்லாம் நீங்க இங்க மேடையில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப வித்தியாசமான முடிவு உண்மையை சொல்ல போறோம். அடுத்தது ஐயா அரணி அவர்கள். எனக்கு அவர் எங்க தெரியும் அப்படின்னா கருணாசாமி படத்துல வாக்கிங் போது, அதாவது பேரை கேள்விப்படுறது வேற, இந்த மாதிரி இருக்கிறார் ஒருத்தர் அப்படிங்கிறது வேற. டெய்லி பார்க்கறது அவர் எப்படின்னா அந்த கரெக்டா வந்து 4:45 வந்துடுவாரு. ஒரு 1 மணி நேரம் நடப்பாரு. அந்த நடக்கும் போது அவர் சும்மா நடக்க மாட்டார். சிந்தனை மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி எதையாவது சிறுகதைகள், எதையாவது இலக்கியம், இதை கேட்டுக்கிட்டே இருப்பார். அதனாலதான் அவரால் 45 ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்க முடியாது. 45 வருஷமா எழுதி. அடுத்தது ஐயாவை பத்தி சொல்லவே வேண்டாம். நான் வந்து தவறா சில பேரை பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் மனசுக்கு எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு ஒதுங்கி போகணும் அப்படின்னு நினைப்போம். சில பேர் எனக்கு வீட்டுக்கு போகும்போது என்னால நம்பவே முடியல. அப்படியாப்பட்ட ஒரு வரவேற்பு அம்மா அதுக்கு மேல அவ்வளவு அமைதியா இருக்காரு. உள்ள நுழையும் போதே எல்லாரும், அதாவது ஒவ்வொருத்தரோட வீடும் பார்க்கணும். நான் இதெல்லாம் சொல்லியிருப்பேன், கனவு இல்லைன்னு ஒரு சொல்லியிருப்பேன். அந்த கனவு இல்லத்துக்கு முன்மாதிரியா எதையாவது உங்களுக்கு படங்கள் வேணும்னா அப்படியே வரிசையா ஒருத்தரோட வீட்டோட படத்தையும் போட்டா போதும். அருமையான ஒரு காப்பி கொடுத்தாங்க. என்னால வந்து மறக்க முடியாது. 2 நாள் 2-3 தடவை குடிச்சிட்டேன். அதாவது
அதாவது வாழ்வியல்னா எப்படி இருக்கணும். அடுத்தது அம்மா வரவேற்க வேண்டிய நிகழ்ச்சி. அம்மா ரொம்ப, அதாவது எனக்கும் இதெல்லாம் மேடையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கிறாங்க. பட்டதாரி ஆசிரியர் அம்மா ஜெயலட்சுமி மேம் அவர்கள். அவங்க வந்து நம்ம மணிமாறன் ஐயாவோட சேர்ந்து பல நூல்களை பதிப்பித்து தானாகவும் எழுதி ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக அவர் இருக்கிறார். ஆனா பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சகோதரி மாதிரி பேசுவாங்க. பிள்ளை எப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டிஸ்டன்ஸே இருக்காது அவர்கள்ட்ட. அந்த மாதிரியான ஒரு உயர்குணம் மிக்கவர். நம்ம நெறியாளுநர் அவங்க சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷமா அவங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்னா அவங்க எதுக்க வருவாங்க, நான் எதுக்க போகிறேன், சிரிச்சு அவ்வளோதான். அதுக்கு மேல ஒன்றும் தெரியாது. ஒரு முறை நம்ம இலக்கிய மன்றத்தில், அரசு இலக்கிய மன்றத்தில் வந்து நெறியாளுகை செய்கிறாங்க. அது வந்து அவ்வளவு சிறப்பாக இருந்தது. இப்பயும் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து நல்ல ஒரு உதாரணம் கொடுத்தாங்க. என்னன்னாக்கா தொகுப்பு பண்றவங்க, நெறியாளுகை செய்யறவங்க தங்களை வந்து வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி, மற்றவங்களை வந்து சிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு இலக்கணமாக இருந்து அவங்க வந்து எம்ஏல வந்து யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட். அதாவது அவ்வளவு திறமைகளை தன்னுடைய வைத்திருக்கிறார்கள். அப்புறம் சொல்லணும்னா வீட்டுக்காரமா குழந்தை சொல்லிக்கலாம். நம்ம லட்சுமி சிவகுமார் சொல்லணும். நம்ம அன்பு வேளாண்மையகம் லோகநாதன் தான் அவர் வந்து அறிமுகப்படுத்தி வச்சார். லோகநாதன் இருக்குங்களா? இருக்கிறார். அதாவது நூல் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோழரோட சேர்ந்து ஒரு 2 இடங்களுக்கு போனோம். எனக்கு வந்து ஒன்றும் திருப்தியா இல்லை. கடைசியா வந்து அவரை பார்த்தேன். சில விஷயங்கள் பார்த்தவொடனே முடிஞ்சு போகல. தோழர் லோகநாதனை பார்க்க நேரம் முடிஞ்சு போய் புக்கா கையில் வந்துருச்சு. அவர் என்ன பண்ணாருன்னா நேராக ரங்கமான் வாங்க அப்படின்னு நினைச்சு கொண்டு போய் சிவகுமார் விட்டாரு. எனக்கு அதுக்கு முன்னாடி சிவகுமாரை பத்தி பேசியிருக்கிறார், சில விஷயங்கள் செஞ்சிருக்கிறோம். ஆனா எனக்கு வந்து அவரோட முழுமையான நிலை என்ன அப்படிங்கிறது தெரியாது. அங்க போனா ஒரு பெரிய உண்மையில ஒரு சிறந்த எழுத்தாளர் படிக்கிற உண்மையிலே படிக்கும் போது என்னால் வந்து வியந்து போனேன். அந்த மாதிரி ஒரு பெரிய எழுத்தாளர் அவரால் வந்து தன்னுடைய இருக்கையை விட்டு நகர்ந்து போக முடியாது. பல பேர் இந்த நிலைமையில இருந்தா வாழ்க்கையை நிறுத்துவாங்க, இயக்க முடியாது. அவர் வந்து இந்த சூழ்நிலையில புத்தகம் எழுதுகிறார், பதிப்பிக்கிறார், லேஅவுட் செய்கிறார். இறையன்பு மூலமாக, ஐஏஎஸ் மூலமாக அவர் வந்து 1 லட்சம் ரூபாய் விருதினை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஐயா அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து மற்றவங்களெல்லாம் அழைக்கணும் அப்படிங்கிறத விட அவரை அழைச்சி உட்கார வைக்கணும் அப்படின்னு ஆசை முன்னாடி. ஆனா அவர் வந்து இல்லை என்னால் முன்னாடி உட்கார்ந்துருந்தா வந்து கஷ்டமா இருக்கும், அதனால வந்து நான் பின்னாடியே உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு உட்காந்துருக்கிறேன். எனக்கு வந்து உண்மையிலேயே நான் வந்து நூல் வந்து நம்ம சொல்லியிருக்கிற கருத்து எப்படின்றத மற்றவங்க சொல்லணும். ஆனா நூல் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணுமே, எப்படி அமையுமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா நூல் வந்து நான் நினைச்சதை விட 100 மடங்கு சிறப்பாக அமைந்தது. வேற யாரும் நான் சொல்லணும் அப்படின்னாக்கா வந்திருக்கிற உங்களை தான் சொல்ல வேண்டும். இங்கே வந்து கீழே உட்கார்ந்துருக்கவங்களெல்லாம் பார்க்குறேன். ஒவ்வொருத்தரையா பேர சொல்லிட்டு யாரை சொல்றது யாரை விடுறது அப்படின்னு தெரியல. எல்லாருமே வந்து தமிழாய்வு நல்லார்கள், ஆய்வர்கள், தொல்லியல் ஆர்வலர்கள், கவிஞர்கள், இலக்கிய ஆர்வலர்கள் எல்லாருமாக அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களெல்லாம் வந்து யாரும் உயர்வு தாழ்வு அப்படின்னு என்னால் வந்து பிரித்து இவங்களை வந்து பேர சொல்லி இன்னொருத்தர் பேர சொல்லி என்னால் விட முடியாது. எங்கள் டீச்சரோட ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர் தான் வந்திருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை எத்தனை டீச்சர் வருவாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் சுகுணா அப்படின்னு சொல்லி ஃபிசியோதெரபிஸ்ட் வந்திருக்காங்க.
நான் வந்து பிசியோதெரப்பியையும் வர்மத்தையும் இணைச்சு ஒரு சின்ன போஸ்டர் போட்டிருக்கேன். அதெல்லாம் இருக்கிறாங்க. அதை வந்து அவங்கள்ட்ட தான் கொடுத்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கங்க. 3 வருஷத்துக்கு ஒவ்வொருத்தரும் அந்த சப்ஜெக்ட் உள்ளவங்கள்ட்ட கொடுத்து பார்த்து அவங்க வந்து பார்த்துட்டு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் வந்து வாழ்வியல்னா என்ன அப்படின்னா எப்படி வாழணும்னு கற்றுக்கிறது. நான் சொன்னேன் இப்போ வரிசையா இவங்க எல்லாரையும் பார்த்தாலே எப்படி வாழணும் வேற ஒன்றும் சிறப்பாக லட்சுமி சிவகுமார் அப்படியே ஆரம்பிச்சு நிறைய உள்ளவங்களையும் வரைய பார்த்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன் அதை என்ன சொல்லியிருக்கேங்கிறத அந்த புத்தகத்தில் அவ்வளவுதான் ஏற்புரை. நன்றி, வணக்கம். இதயத்தை வருடும் இளந்தென்றலாய் ஏற்புரையை எளிமையாய் மென்மையாய் வீசி சென்ற ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நிகழ்வில் நன்றியுரை வழங்க இருப்பவர் இவருடைய முதல் சிறப்பு. இவர் நூலாசிரியரின் அன்பு திருமகள். எல்லாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தேர்வாகி வேலை பெறுவது என்பது சரித்திரம். ஆனால் இவருக்கு மட்டுமோ அது சாதாரணம். தான் எழுதிய 3 TNPSC தேர்வுகளிலுமே வெற்றி கண்டு 3லுமே பணி பெற்றவர். அதில் தற்பொழுது தலைமைச் செயலகத்தின் நிதித்துறை உதவி பிரிவு அலுவலராக பணியாற்றி வருபவர். நமக்கெல்லாம் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கான காணொலி ஒன்று நம்முடைய முகநூலிலும் புலனத்திலும் அனுப்பப்பட்டிருக்கும். அந்த மிக சிறந்த காணொலிக்கு பின்புல குரல் வடிவமைத்து கொடுத்தவரும் இவரே. எனக்கு அனுப்பிய போது நான் குறிப்பிட்டு கேட்டேன், இது இவ்வளவு சிறப்பாக உள்ள பின்புல குரலுக்கு சொந்தக்காரர் யார் என்று. அத்தகைய ஆற்றலும் அறிவு பெட்டகவுமாய் இருக்கக்கூடிய நூலாசிரியரின் அன்பு திருமகள் ராசு பாரதி நிலா அவர்களை நன்றி உரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். மங்களத்தின் மங்களமே வாரறிவே செல்வம் 16 சேர்த்திடுவை அனைத்துயிரின் புகழானாய் எக்காடும் அறிவார் மாந்தர்க்கம் உள்ளொளியாய் முக்காடும் ஆதலின் வணக்கம் வணக்கம் உனக்கே. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவர் சிறந்தகையின் வாக்கியத்திணங்க வாழ்வியலின் மெய்ப்பொருளை எடுத்துரைக்கும் வண்ணம் படைக்கப்பட்டுள்ள ஒளிரும் தகழி என்னும் தகழி வாழ்வியல் முறைகள் நூலின் வெளியீட்டு விழா நிறைவு கொண்டு எட்டியுள்ளது. இந்த நிகழ்வை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகளை சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்நிகழ்விற்கு தலைமை தாங்கி விழாவினை தகுந்த வழிகாட்டுதலோடு சிறப்புடன் வழிநடத்திய ஏழகம் அமைப்பின் நிறுவனர் மற்றும் தலைவர் மதிப்பிற்குரிய முனைவர் மணிமாறன் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். விழாவுக்கு முன்னிலை வகித்து சிறப்பித்த தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மேனாள் மாநில செயலாளர் தோழர் எஸ் கோதண்டபாணி அவர்களுக்கும் முடிவிலி வெளியீட்டின் எழுத்தாளர் மற்றும் இந்நூலின் பதிப்பாளர் திருமிகு லட்சுமி சிவகுமார் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவை நேர்த்தியாகவும் தொய்வின்றியும் நெறிப்படுத்திய தமிழக உமா மகேஸ்வரனார் கலந்தை கலைக்கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சுகன்யா அவர்களுக்கு எங்களது பாராட்டுகளும் நன்றிகளும். வருகை தந்த சான்றோர்களை இன்முகத்தோடு வரவேற்று விழாவிற்கு நல்வித்திட்ட பட்டதாரி ஆசிரியரும் எழுத்தாளருமான திருமதி கோ ஜெயலட்சுமி அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி. ஒளிரும் தகழி முறைப்படி வெளியிட்டு சிறப்பித்த மக்கள் சிந்தனை பேரவையின் துணைத் தலைவர் பேராசிரியர் கோ விஜயராமலிங்கம் அவர்களுக்கும் நூலின் முதல் பிரதிகளை பெற்றுக்கொண்டு தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேனாள் உதவி பதிவாளர் முனைவர் ப ஜம்புலிங்கம் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். நூலின் சிறப்புகளையும் வாழ்வியல் கருத்துக்களையும் தங்களது ஆழமான அணிந்துரைகளின் மூலம் எடுத்துரைத்த எழுத்தாளர் ஹரணி என்கிற கா அன்பழகன் அவர்களுக்கும் அரசு இலக்கிய முற்றத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் பேராசிரியர் கா திருநாவுக்கரசு அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒளிரும் தகழி என்னும் தகழி வாழ்வியல் நூலினை தந்து இன்று தகுந்த ஏற்புரையாற்றிய நூலாசிரியர் சித்தவர்மானி எஸ் சமத்துவராஜன் சம்பத் அவர்களுக்கு
மன்றம் ஆகிய அமைப்புகளின் பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இந்த விழாவில் ஒளி அமைப்பினர் பெசன்ட் லாட்ஜ் நிர்வாகத்திற்கும் எங்களது நன்றி. நிறைவாக இன்றைய மாலை பொழுதில் தங்களின் பொன்னான நேரத்தை செலவழித்து திரளாக வருகை தந்து இந்நூல் வெளியீட்டு விழாவை நன்முறையில் சிறப்பித்த தஞ்சை மாநகர தமிழ் சான்றோர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் பெரியோர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நாட்டுப்பட் அனைவரும் ஒரு இசைப்போம்.